ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது फर्स्ट किंग चैप्टर 99 पहला राजा 19 और 19 में देखते हैं. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் साल्வையை போட்டான். इधर हम देखते हैं एलिसा किधर थे, उस जगह पे एलिया ने जाकर उसके ऊपर क्या साल्वे के ना போட்டிருக்குப்பா, हाँ साल्वे के ना चादर, ओके चादर ना, ओके चादर, ओके वो चादर को डाला. हालेलुया. எலிசா எங்க நிற்கிறார்னா ஒரு வயல்ல நின்றுட்டு இருக்கிறார். ஒரு வயல்ல 12வது ஏரை அவர் பிடித்து உழுது கொண்டு இருக்கிறார். அப்போனா அதுக்கு முன்பாக 11 பேர் நிற்கிறாங்க, அப்படி தானே? அந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. 12வது ஏறு அவர் பிடித்து கொண்டு இருக்கிறார். அப்போ அதுக்கு முன்பாக 11 பேர் நின்று கொண்டு இருக்கிறாங்க. எலியா போய் அவரை எலியா அந்த இடத்துக்கு நின்றுட்டு எலியா போய் எலிசாவை சொல்ல நீங்கள் வாப்பான்னு கூப்பிடலை. எங்கு எலிசா நிற்கிறாரோ அதே வயலில் எலியா இறங்கினார். அப்படி தானே? ஏர் உழுதுகிட்டு இருக்காங்கன்னா அங்கே என்ன இருக்கும்? தொழி இருக்கும், அப்படி தானே? தொழி இருக்கிற இடத்துல ஏர் உழுவாங்க, அது வயலில் வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போது எலியா கையில் ஒரு சால்வை வச்சிருக்கிறாரு. இவரை தேவன் அனுப்பின ஒரு நோக்கம் எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். இந்த எலிசாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு எலியா அந்த ஊர் மட்டும் போய் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவே நீங்கள் வாப்பான்னு சொல்லி அவனை அபிஷேகத்திருக்கலாம், அப்படி தானே? கண்டிப்பாக எலிசா வந்திருப்பார். ஏன்னா வந்திருக்கிறது யாருன்னா இஸ்ரவேலில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி எலியா. இஸ்ரவேலில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகி எலியா வந்திருக்கிறார். அதனால் அவர் கூப்பிட்டா நிச்சயமாக எலிசா அங்கேருந்து வந்திருக்க வேண்டும். ஆனால் எலியா என்ன பண்ணுறாருன்னா அவர் இருக்கிற இடம் மட்டும் போய் அந்த எலிசாவை அபிஷேகத்திற்கு அடையாளமாக என்ன பண்ணுறாரா தன்னுடைய சால்வையை எடுத்து அங்கே போடுகிறதை பார்க்க முடிகிறது. जो एलिसा किस खेती में था उधर तक एलिया गया, उसको खेती के बाहर नहीं बुलाया. उस एलिया ने वो खेती के अंदर उतर कर किधर एलिसा खड़े उधर तक गया. जो अभिषेक की चिन्ह है उसका छत्तर को उसके ऊपर डाला है. இந்த முதல் வேளையில் அவன் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் இருக்கிற இடம் மட்டும் அபிஷேகிக்கிற ஆவியானவர் இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எங்கனாலும் உட்கார்ந்துருங்க, பிரச்சனை கிடையாது. நீங்கள் எங்கனாலும் இருங்க, ஆனால் நீங்கள் இருக்கிற இடம் மட்டும் உங்களை அபிஷேகிக்கிற ஆவியானவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. आप जहाँ भी बैठो, लेकिन पवित्र आत्मा अपने बीच में आए हैं, वो कौन है मालूम है? आप किधर बैठे हैं उस जगह तक आकर आपको अभिषेक करने वाला पवित्र आत्मा अपने बीच में आ जाए हैं. हालेलुया. நீங்கள் இருக்கிற இடம் வரைக்கும் வரப்போகிறார் அவர். கீழே இருக்கலாம், சில பேர் சேரில் இருக்கிறீங்க, நீங்கள் கீழே இருக்கிறீங்க, எங்கேனாலுங்க. சில நேரத்தில் நீங்கள் ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் வீடுகள் தோறும் கூட பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சில இடங்களை பார்க்க முடியும். நம்ம 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நான் சவுலை புறக்கணித்துட்டேன், அதனால் நீ என்ன பண்ணு, பெத்லேமில் ஈசா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார், அவன் வீட்டில் போய் அங்கு ஒரு குமாரனை நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன், நீ அவனை அபிஷேகிக்க வேண்டும். அப்படியே 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த சாமுவேல் பெத்லேமுக்கு போனார். பெத்லேமில் போய் ஈசாயை பலி விருந்துக்கு அழைத்தார். அங்கு தாவீதை வைத்து அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஏன்னா சாமுவேல் இருக்கிற அந்த இடத்திற்கு ஈசாயின் குமாரரை வர சொன்னால் கண்டிப்பாக வருவாங்க. அல்லேலூயா, கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா அழைக்கிறது இஸ்ரவேலிலே பெரிய தீர்க்கதரிசி, அவன் ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறார், ஜட்ஜிங்கிற நியாயாதிபதிங்கிற ஸ்தானத்திலும் அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் கூப்பிட்டா கண்டிப்பாக ஈசாயின் குமாரர்கள் வந்திருப்பாங்க, அதில் தாவீதும் வந்திருக்கணும். ஆனால் தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த பெத்லேமுக்கு நீங்கள் போகணும்,
அங்கு ஈசாயின் குமாரர்களை நீ கூப்பிடணும், அந்த இடத்துல வைத்து நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இதுதான் சில நேரத்தில் நம்ம நிற்கிற இடத்திற்கு ஆவியானவர் வருவாரா, நான் இருக்கிற நிலையில் ஆவியானவர் என் மீது வந்து ஊற்ற முடியுமா, நான் இருக்கிற சூழ்நிலையில் என் மீது அபிஷேகம் இறங்க முடியுமா என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாக முடியும், நிச்சயமாக முடியும். उस दिन में समूएल को परमेश्वर ने कहा तुम बेतलेहम जा, उधर ईसाई के पुत्र में एक है, उसको बुला के तू अभिषेक कर. समूएल ने ये बेतलेहम तक गया और उधर ईसाई को सब सारे लड़के लोग को बुलाया, उन लोग के बीच में दाऊद को अभिषेक किया. वही अभिषेक करने वाला आत्मा आज हमारे बीच में है. அல்லேலூயா. அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்மத்தில் இருக்கிறார். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1-3 வரைக்கும் பார்க்கும்பொழுது, दूसरा ராஜாக்கள் 9वां अधिकार 1 से 3 तक हम देखते हैं. एक एलिसा ने एक जवान लड़के को बुलाया, एक जवान लड़के को बुला के बोल रहा है तुम कीलेयात में रामो करके एक जगह है, उधर जाके एक कमरे के अंदर जा, उधर येहू को बुलाकर तू अभिषेक कर. அல்லேலூயா. இந்த வாலிபனை எலிசா தீர்க்கதரிசி அனுப்புறார். சொல்றாரு நீ கீலேயாத் தேசத்துக்கு போகணும், கீலேயாத் தேசத்துல ராமோத் என்கிற பட்டணத்திற்கு போக வேண்டும், அங்கு ஒரு அறைக்குள்ளாக யெகூவை கூப்பிட்டு நீ அபிஷேகம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த இடங்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய மனிதர்கள் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் சொல்ல போனா எலிசா வயல்ல விவசாயம் நின்று கொண்டு இருக்கிறான், தாவீது காட்டில் ஆடு மேய்க்கிறவன் என்று கொண்டு இருக்கிறான், யெகூ ஒரு சேனாதிபதியாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இவங்க எல்லாருடைய பதவியோ வேலையோ எல்லாமே டிஃப்ரெண்ட் தான், நல்லா புரிந்துக்க, எல்லாமே வேற வேற. ஆனால் அவர்கள் இடத்திற்கு போய் தேவனுடைய அபிஷேகம் இறங்கும் என்றால் அவர்கள் தேவனுடைய வேலையை தவிர வேற எதையும் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. इस सबको हम देखते हैं. दाऊद ने एक चरवा के समान है, एलिसा एक खेती में काम कर रहा है, वही एक फार्मर के समान है, और यहू को देखते हैं वो एक सेनाधिपति है. ये सभी लोग को परमेश्वर ने जाके अभिषेक किया है. वैसे नए करेगर में हम देखते हैं प्रेरित का किताब 2 अधिकार 2 वचन में, புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும், வசனம் தான் இருக்கிறது, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. அபிஷேகம் வந்து அவர்கள் இருந்த வீட்டிற்குள் வந்து அவர்களை நிரப்பினது. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய அபிஷேகம். அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம் 44ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது वही प्रेरित 10वां अधिकार 20 और 44 में हम देखते हैं, அங்கு பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வசனத்தை படுங்க ப்ளீஸ். 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வசனத்தை கேட்ட யாவர் மேலும், இவங்கெல்லாம் யாரா கொர்நேலி வீட்டில் இருக்கிறவங்க, கொர்நேலி வீட்டில் இருக்கிறாங்க. அந்த இடத்திற்கு பேதுருவை அனுப்பி அங்கு ஒரு வசனத்தை பிரசங்கிக்க வைத்து அங்கு ஒரு அபிஷேகம் இறங்கினது. அல்லேலூயா. நாம் இப்படி வேதத்தில் பல இடங்களில் நாம் பார்க்க முடியும். எந்தெந்த இடத்தில் தேவ ஜனங்களோ இருக்கட்டும் அல்லது தேவ மனிதர்களாக இருக்கட்டும் அவர்கள் இருந்தார்களோ அந்த இடத்திற்கு அபிஷேகம் வந்தது. அல்லேலூயா. जहाँ परमेश्वर लोग नहीं तो परमेश्वर की व्यक्ति था, उस जगह पे पवित्र आत्मा आया. ஸோ இந்த மாலை வேளையில் நீங்கள் இருக்கிற இடம் மட்டும் வந்தோம், நாம் இருக்கிற இந்த இடம் மட்டும் வந்து நம்மை அபிஷேகிக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை விசுவாசி தான் நம்ம இப்போ ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறப்பா. இன்றைக்கி நான் இந்த இடத்திற்கு வந்தது என்ன நோக்கம்னு எனக்கு தெரியலை, ஆனால் ஆவியானவர் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த இடத்துக்கு ஆவியானவர் வந்ததுக்கு ஒரு நோக்கம் வந்து आप किस क्या सोच के इधर आए आपको मालूम नहीं, लेकिन पवित्र आत्मा इधर आए उसका एक कारण है, वो आपको भरने के लिए आए हैं, आपको अभिषेक करने के लिए आए हैं. ஸோ இன்றைக்கு நம்ம எல்லாத்தையும் நிரப்பும்படியாக அபிஷேகும்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். அவரிடத்துல தான் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒரு இசை நம்ம எல்லாம் இளவனண்டு हम सब खड़े होकर परमेश्वर की अर्पण करने वाला है. அப்பா நாங்கள் இருக்கிற இடம் மட்டும் நீர் வந்து அபிஷேகிக்கிற ஆவியானவர் அப்பா. हम परमेश्वर हम जहाँ भी हैं
उस जगह पे आकर आप अभी हमको अभिषेक करने वाला है. உண்மையாக எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு அப்பாட்ட கொஞ்சம் ஒப்பு கொடுக்க போகிறோம். கொஞ்சம் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த முதல் வேளையில் கொஞ்சம் ஒப்பு கொடுத்தாப்பா, எப்படியாவது அந்த ஆவியானவர் என் மீது இறங்க வேண்டும், அந்த அபிஷேகம் என் மீது இறங்க வேண்டும். அந்த அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் அபிஷேகம் வந்ததுக்கான காரணத்தை, அபிஷேகம் என்ன செய்யும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு முழுமையான அபிஷேகத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆவியானுடைய நிரப்புதலுக்கு இப்பொழுது நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். हम इसके बाद क्यों परमेश्वर ने अभिषेक किया, उसकी कारण क्या है, उसका इच्छा क्या है, वो सब उसके बाद में देखने वाला है. लेकिन इस समय में हम पवित्र आत्मा को हम अर्पण करने वाला. पवित्र आत्मा मेरे अंदर आ परमेश्वर, आप मुझे अभिषेक करो करके हम अपने आप को अर्पण करने वाला है. இந்த நேரத்தில் நமக்குள்ளாக அந்த அபிஷேகம் கடந்து வரும்படியாக நான் இருக்கிற இடம் மட்டும், நான் இருக்கிற இடத்துல ஆவியானவர் வந்திருக்கிறார், என்னை அபிஷேகிக்க போகிறார். அதனால நான் அல்லது இங்கே நிற்கிற யாராவது உங்க மேல கை வச்சினோம், உங்க மேல கை வைத்து ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. ஆவியானவர் நீங்க இருக்கிற இடம் மட்டும் வந்திருக்கிறார். அபிஷேகிக்கிற ஆவியானவர் நீங்கள் இருக்கிற இடம் மட்டும் வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, நான் இருக்கிற இடம் மட்டும் என்னை அபிஷேகம் பண்ணுகிறவரே, நான் அபிஷேகம் பண்ணுகிறவரே. ரீமா ஷகரகதினமா ரியலகரகதினகலகரகதினமா ரிகலகதினமோஷே ரிகலகதுனமௌசியகலகரகதினமா. நீங்க கேளுங்க ஆவியானவர் இந்த இடத்துல இந்த நேரத்தில் உங்க பக்கத்திலே நின்று கொண்டு இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல आप जहां भी हैं उस जगह पे पवित्र आत्मा आए हैं. पवित्र आत्मा मुझे बरोबर में मुझे भर दो எங்களை நிரப்புங்க எங்கள் மீது உம்முடைய அபிஷேகத்தின் எண்ணெய் வருவதாக, உம்முடைய அபிஷேகத்தின் எண்ணெய் விழுவதாக, உம்முடைய அபிஷேகத்தின் அக்கினி விழுவதாக, உம்முடைய அபிஷேகத்தின் சால்வை விழுவதாக. ரீமா ஷகரகதினமா ரியலகரகதினமா லியலகரகதினமா ஷகரியலகரகதினமா. யாரும் அமைதியா இருக்க கூடாது, யாரும் அமைதியா இருக்காதீங்க. இந்த நேரத்தில் ஆவியின் நிரப்புதல் நம் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ரீமா ஷகரிபலகலகரகதினமா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக சீடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. கேளுங்க, பின்மாறி அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, என்னை ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, நாவாக அமர்ந்திடுமே, வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே.
ஏமா நீமா 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 நீமா. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த இடங்களில இருந்தாலும், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மீது இறங்கி கொண்டு இருக்கிறது, உங்கள் மீது இறங்கி கொண்டு இருக்கிறது. ரீமா ஷகரகதினமா ரியலகரகதினமா. ஏமா ஏமா. நீங்க ஒரு வயல்ல ஒரு வயல்ல ஒரு தொழி நடுவில் நின்னாலும் கூட கர்த்தருடைய அபிஷேகம் அங்க இறங்க முடியும். கர்த்தருடைய அபிஷேகம் அங்க இறங்க முடியும். ஒரு வீட்டில் இருந்தாலும், ஒரு அறை வீட்டில் இருந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்கு மீது இறங்க முடியும். அல்லது பலி விருந்து நடுவில் நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் அங்க இறங்க முடியும். அல்லது மேல் வீட்டு அறையில நீங்க உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் அங்க இறங்க முடியும். கொர்நேலி வீட்டை போல நீங்க உங்க வீடுகளில் இருந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் உங்க வீடுகளிலுக்குள்ளாக இப்பொழுது இறங்கும், இப்பொழுது இறங்கும், இப்பொழுது இறங்குகிறது. ரீமா ஷகரகதினமா ரியலகரகதினமா. எஸ், பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுதே அந்த நிரப்புதல், ஆவியானவருடைய அபிஷேகத்தை நிரப்புதல் இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக எங்கள் பாத்திரங்கள் நிரம்ப நிரம்ப தகப்பனே. ரீமா ஷகரியலகரபா. நேமா 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 நேமா. ரீமா ஷகரிபா லகதுனகலகரகதினமா நெஹிதினமோ சியாங்கலகரகதினகலகரபோ ரகரகதினியாங்கலகரகதினமோ ஷகரியலகலகரபா. இங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட அத்தனை மனிதர்களும் தேவ திட்டத்தை அறியாத ஒரு சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டு இருந்தாங்க. தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எலிசா ஆசிய ஒரு ஃபார்மர் மாதிரி, ஒரு விவசாயி மாதிரி ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். தாவீது ஒரு மேய்ப்பனை போல காட்டில் காடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். எனக்கு யுத்தம் தான் பண்ணணும், ஒரு சேனாதிபதியாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் இயேசு எங்களை கூட இருந்தார் இதுவரைக்கும், இப்போ யாருமே இல்லைன்னு சொல்லுகிற ஒரு தனிமைப்பட்ட ஒரு நிலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கொர்நேலியோ எனக்கு என்ன நடக்க போகுது, ஆண்டவர் சொன்னார் ஒரு மனுஷனை அனுப்புவேன்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன நடக்க போகுது தெரியலை. ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேவ திட்டத்தை அறியாதபடி உட்கார்ந்திருந்தவர்கள் நடுவில் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கினது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி அந்த இடத்துல தேவ திட்டத்திற்கு நேராக அந்த மனிதர்களை இழுத்து கொண்டு வந்தது, அந்த மனிதர்களை நடத்தி கொண்டு வந்தது. हम इसमें देखते हैं सारे लोग जो परमेश्वर की इच्छा को, परमेश्वर की योजना को जानते नहीं थे, लेकिन तब अभिषेक उसके अंदर आया, परमेश्वर की योजना की ओर उस अभिषेक उसको चला के लाया. இந்த நாளில் நம் மீது இறங்குற அபிஷேகம் தெய்வ திட்டம் என்ன என்று அறியாத அநேகருக்கு தெய்வ திட்டத்திற்கு நேராய் நடத்துகிற அபிஷேகம் வரப்போகிறது. தெய்வ திட்டத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரு அபிஷேகம் வரப்போகிறது. எனக்கு தேவனுடைய யோசனையை புரிந்து கொள்ள முடியலை, எனக்கு தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ள முடியலை, நானும் ஜெபித்து தான் பார்க்குறேன், நானும் உபவாசம் பண்ணி தான் பார்க்குறேன், ஸ்டில் என்னால் ஒரு தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உட்கார்ந்துருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த நாளில் உங்களுக்குள்ளாய் இறங்க போகிற அபிஷேகம் இந்த மாதம் புது வருடத்திற்கு போவதற்கு முன்பாக தேவ திட்டம் என்ன என்பதை உங்கள் வாழ்க்கையில் தெளிவாக உங்களுக்கு விளக்கி காட்டப் போகிறது. அந்த அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறார், உங்கள் மீது இறங்குகிறார். ரைட் நவ இப்பொழுதே தேவ திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியங்களில, உங்களுடைய வீடுகளில என்ன என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை இழுத்து கொண்டு போகும், உங்களை நடத்தி கொண்டு போகும். ரீமா ஷகரகலிகலகரகதினமா ரிகதினமோ சியாங்கலகலகலகரகதினமா ஏமா நேமா 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 நேமா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை எங்கள் நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட, ஓய் வல்லமை தாருமே, தேசத்தை உமக்கா கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்கா
எழும்பிட பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் ஆமென் இன்றும் செய்ய வேண்டுமே. உச்சிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே உச்சிடுமே. உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை 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 தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் அனல் கொண்டு உமக்கா எழும்பிட. ஆமென். வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்கா எழும்பிட. ஏமானே பெந்தெகோஸ்தே நாளில் அவர்கள் இருந்த வீடு முழுவதும் தகப்பனே அக்கினி அபிஷேகத்தினால் நிரம்பினது போல நாங்கள் இருக்கிற இந்த இடங்கள் எல்லா தகப்பனே உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவதாக. தேசத்தில் கலக்கத்தக்கதாக அனல் கொண்டு எரியத்தக்கதாக தேவ சித்தத்திற்கு நேராக தேவ திட்டத்திற்கு நேராக நாங்கள் ஓடத்தக்கதாக இன்னும் எங்களை இந்த ஆவியினால் நிரப்புவீராக. அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ரிபா ஷகரகதினா மமகரதுனகலகரகதினமா ரியலகரகதுனமோ ஷகரியலகலகரதுனகலகரகோதி யலகலகலகரபா ரிகாந்துனகரகலிகிரபியாந்துனகலகரபா. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும் வலுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே. என் வாழ்வில் நீர்தான் எல்லாமே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும் வலுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே. என் வாழ்வில் நீர்தான் எல்லாமே. என் வாழ்வில் நீர்தான் எல்லாமே. எல்லாரும் உட்காரலாம். சபை பேச்சு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? पवित्र आत्मा में भरा करके विश्वास करते हैं क्या? நான் இருந்த இடத்துல வந்து என்னை அபிஷேகித்திருக்கிறார். मैं जहां पर था मुझे आके अभिषेक किया. எத்தனை பேர் நம்புறீங்க? कितने लोग भरोसा करते हैं? மூன்று ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 3 ஹல்லேலூயா कहिए. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆவியானவர் हमारा पवित्र आत्मा நம்ம மீது ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார். हमारे पर बहुत प्रेम रखा है. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஆவியான நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டதே அன்பின் நிமித்தமாக. वो तो पवित्र आत्मा हमारे हृदय में उंडेले गया, प्रेम के कारण ही उंडेले गया. அதனால ஏதோ வயல்ல நின்ன அந்த எலிசாவையே அபிஷேகம் பண்ணதுக்கு போகிறாரு. वो तो खेत में खड़ा रहने वाले एलीशा को अभिषेक करने के लिए जाता है. எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை அபிஷேகம் பண்ண போறாரு. कहां पर तो भेड़ों को चराने वाला दाऊद को अभिषेक करने के लिए गया. ஆலயத்திற்கு வந்திருக்கிற நம்மள அபிஷேகம் மாட்டாரா? मंदिर में आए हमें अभिषेक नहीं करेगा क्या? நிச்சயமாய் அபிஷேகம். निश्चय अभिषेक करेगा. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தின் நிறைவை
நீங்க இப்பவும் கூட பார்க்கல அப்படின்னா The अभिषेक की भरपूरी का अभी भी आप नहीं देखे तो ஆராதனையின் முடிவில் அதை பெற்றுக்கொள்ள போறீங்க. आराधना के अंत में उसे पा लेने वाले हो। ஹalleluya. हालेलुया। அந்த விசுவாசத்தோடு वो இருக்கணும். विश्वास के साथ रहना है। என்னை நிரப்புகிற ஆவியானவர் मुझे भरने वाला पवित्र आत्मा அது நிரப்பி வெறுமையா அப்படியே அனுப்பி விடுகிறவர் அல்ல. वैसे भरकर ऐसे खाली नहीं भेजने वाला தெய்வ है। திட்டத்துக்கு நேராக என்னை நடத்துகிற ஆவியானவர் परमेश्वर की योजना की ओर मुझे चलाने वाला पवित्र आत्मा மத்தியில இருந்து கொண்டு இருக்கிறார். हमारे बीच में है। ஹalleluya. हालेलुया। சோ நான் பார்த்தோம் எலிசா இருக்கும் இடம் மட்டும் வந்து எலியா தன்னுடைய சால்வையை போட்டார். एलिशा जहां पर था वहां पर आकर एलिया ने अपने चद्दर को उस पर डाला। இப்ப இந்த சால்வையை போடுவதற்கான சில காரணங்கள் ये இருந்தது. चद्दर डालने के कुछ कारण है அல்லது இந்த அபிஷேகிப்பதற்கான சில காரணம் या இருந்தது. अभिषेक करने के लिए कुछ कारण है। இன்றைக்கு நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிற காரியம் அதுதான். आज हम अध्ययन करके प्रार्थना करने वाला कार्य वही है। அபிஷேகம் நமக்கு என்ன கொடுக்கும்? अभिषेक हमें क्या देती है? ஹalleluya. हालेलुया। ஏன் அந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறோம்? क्यों हम अभिषेक की उम्मीद करते हैं? ஏன் அந்த அபிஷேகத்திற்காக நம்ம பிரயாசப்பட்டு வருகிறோம்? क्यों अभिषेक के लिए हम प्रयास करके आते அந்த हैं? அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க சொல்லி ஏன் சொல்றோம்? क्यों अभिषेक पालो पालो करके क्यों हम कहते हैं? அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. उसके लिए कुछ कारण हैं। இந்த அபிஷேகம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ये अभिषेक आप पा लेते समय அதின் நிமித்தமாக उसके कारण சில நன்மைகள் அல்லது சில கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது. कुछ भलाई या कुछ अनुग्रह हमारे जीवन में मिलती है। ஹalleluya. हालेलुया। எலிசாவின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். एलिशा के जीवन में से कुछ कार्य को अध्ययन करने वाले நாம் हैं। வாசித்த அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தின் हम पढ़े वो पहला राजा 19वां अध्याय 19ஆம் वசனத்தை பார்க்கும் பொழுது 19वां वचन को देखते समय அப்படியே அவன் அவ்விடு விட்டு புறப்பட்டு போய் तब वो वहां से चल दिया 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். और शापात के पुत्र एलिशा उसे मिला जो 12 जोड़ी बैल अपने आगे किए हुए आप 12वीं के साथ होकर हल जोत रहा था। उसके पास जाकर एलिया ने अपनी चद्दर उस पे डाल दी। எலியா தன்னுடைய சால்வையை எலிசா மீது போட்டார். एलिया ने अपने चद्दर को एलिशा को डाल दी। இது எலிசா மீது வந்திறங்கின அபிஷேகத்திற்கு அடையாளமாய் நாம் பார்க்க போகிறோம். एलिशा के ऊपर उतरी अभिषेक के चिन्ह के रूप में हम देखते हैं। இந்த சால்வையை போட்டதினால் ये चद्दर को डाला इसीलिए எலிசாவுக்கு என்ன நடந்தது? एलिशा के लिए क्या हो गई? இந்த சால்வை அடையாளம் என்ன? ये चद्दर की चिन्ह क्या है? எலியா மீது இருந்த சால்வையானது एलिया के ऊपर जो ये चद्दर थी எலியாவை தீர்க்கதரிசியாய் அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தது. एलिया को एक भविष्यद्वक्ता के रूप में चिन्ह दिखा रही ஏனா थी। எலியாவின் உடையை பார்த்தே एलिया के जो वस्त्र को देख के அவன் ही தீர்க்கதரிசி என்று அறிந்து वो கொள்கிறார்கள். भविष्यद्वक्ता करके जान लेते हैं। ஹalleluya. हालेलुया। ஓபதியா கூட எலியாவை பார்க்கும் பொழுது ओबेदिया भी एलिया को देखते समय அந்த உடையை பார்த்து वो वस्त्र को देखकर இவன் எலியா என்று அறிந்து கொண்டான். एलिया करके जान लिया। அப்ப எலியா மீது இருக்கிற இந்த சால்வையானது एलिया के ऊपर ये चद्दर जो है எலியாவை தீர்க்கதரிசி என்கிற ஒரு அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தது. एलिया को एक भविष्यद्वक्ता करके बता रही थी। இப்ப எலியா என்ன பண்றார்? अभी एलिया क्या करता है? தன்னுடைய சால்வையை எடுத்து எலிசாக்கு போடுகிறார். अपने चद्दर को उठाकर एलिशा को ऊपर डालता है। அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? उसकी मतलब क्या है? நான் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறேன். मैं एक भविष्यद्वक्ता बनकर हूं। என்னிடத்தில் இருக்கிற இந்த சால்வை मेरे पास ये जो चद्दर है யார் மீது விழுகிறதோ जिसके ऊपर गिरती है அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் மாற वो போகிறான். एक भविष्यद्वक्ता के रूप में बनने वाला है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்ப முதலாவதாக पहला அபிஷேகம் என்பது अभिषेक बोले तो உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கும். आपके लिए एक स्थान को देती है। ஹalleluya. हालेलुया। அபிஷேகம் என்பது अभिषेक जो ஒரு बोले तो மனிதனுக்கு ஒரு ஸ்தானத்தை एक கொடுக்கிறது. मनुष्य के लिए एक स्थान को देती है। ஏனென்றால் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. पहला राजा 19वां अध्याय इसको 16वां वचन इस प्रकार कहती है உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக எலிசாவை அபிஷேகம் பண்ணு. और अपने स्थान पर नबी होने के लिए एलिशा को अभिषेक कर। எலிசாவை அபிஷேகம் பண்ணுவதின் நோக்கம் என்ன தெரியுமா? एलिशा के अभिषेक करने की मकसद क्या है? அல்லது எலிசாவுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டியதின் காரணம் என்ன தெரியுமா? एलिशा को अभिषेक करने की कारण क्या थी? எலிசாவை தீர்க்கதரிசியாய் மாற்ற வேண்டும். एलिशा को भविष्यद्वक्ता के रूप में बदलना है। ஹalleluya. हालेलुया। அதற்கான அடையாளம் தான் इसके चिन्ह அல்லது அதற்கான கிரியை தான் சால்வையை போடுகிறது. उसकी जो क्रिया जो है चद्दर को डालना। அப்ப தேவன் நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறார் என்றால் परमेश्वर हम अभिषेक देता है तो நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். हम एक स्थान को देता है। ஹalleluya. हालेलुया। இந்த எலிசா யார் என்று நான் முதல்ல சொன்னேன். एलिशा कौन है करके मैं पहले कह चुका அவன் हूं। ஒரு விவசாயி. वो एक किसान है। ஹalleluya. हालेलुया। அவன் ஒரு விவசாயி.
விவசாயி. वो एक किसान है. இப்போ இந்த விவசாயி என்கிற இந்த மனிதனை एक किसान बोले मनुष्य को இந்த ஒரு சால்வை எப்படி மாற்றுகிறது एक தெரியுமா? चादर कैसे बदलती है? தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறது. भविष्यवक्ता के रूप में बदल देती है. அல்லேலூயா. हालेलुया. தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறது. भविष्यवक्ता के रूप में बदल देती है. இதுவரைக்கும் இந்த எலிசாவை अब तक एलिशा को அந்த ஊர்ல இருக்கிற அநேகருக்கு उस தெரிந்திருக்கலாம். गांव के लोग कई लोग पहचानते அதுலயும் हैं. அவன் கொஞ்சம் பணக்கார விவசாயியா இருந்திருந்தா उसमें भी एक धनवान किसान हो तो கொஞ்சம் பக்கத்து ஊர்ல கொஞ்சம் பேர் இருந்திருக்கும். अगल बगल के गांव में कुछ नाम होती थी. பக்கத்துல அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். अगल बगल में पहचानते थे. அல்லேலூயா. हालेलुया. ஆனா அதே நேரத்துல उसी समय पर இந்த சால்வை எப்பொழுது எலிசா மீது விழுகிறதோ जब ये चादर एलिशा के ऊपर गिरती है அப்பொழுது இஸ்ரவேல் முழுவதும் तब தெரிகிறது. सारे इजराइल को मालूम पड़ती है இவன் ஒரு தீர்க்கதரிசி. एक भविष्यवक्ता இவன் है. ஒரு தீர்க்கதரிசி. एक भविष्यवक्ता है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் கொடுக்கிற ஸ்தானம் அதுதான். प्रभु देने वाला स्थान वही है. உங்கள் ஸ்தானம் இப்பொழுது நீங்கள் யார் என்று யாருக்குமே தெரியாத ஸ்தானமா இருக்கலாம். आप अभी आपके जो स्थान है कोई पहचान नहीं सकते ऐसे एक स्थान हो सकती ஆனால் है. கர்த்தருடைய அபிஷேகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஸ்தானம் கிடைக்கும் என்றால் जब प्रभु के अभिषेक के द्वारा आपको स्थान मिलती है तो அந்த ஸ்தானம் உங்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டும். वो जो स्थान है सारे दुनिया को आपको एक बता देती நீங்கள் है. யார் என்பதை இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்கும். आप कौन है करके दुनिया के लिए प्रतिबिंब कर देती है. அதுக்கு தான் அபிஷேகம். इसीलिए अभिषेक. அல்லேலூயா. हालेलुया. அதுக்கு தான் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. इसलिए अभिषेक दी जाती है. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை பாருங்க. मत्ती 28वां अध्याय उसको 19वां वचन को देखिए. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், यीशु अपने चेले को देख के कहता है நீங்கள் எல்லாரும் உலகமெங்கு போங்க, आप सारे जगत में जाइए, சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். सारे जातियों को चेले बना लो. இப்போ இந்த சீசராக்குகிற வேலை யாருடைய अभी வேலை? चेले बनाने की काम किसकी काम है? யாருடைய வேலை? किसकी काम है? சீசராக்குகிற வேலை யாருடைய வேலை? चेले बनाने की काम किसकी है? கொடுத்தார். அங்க இருந்த எல்லாத்துக்கும் சொன்னாரு இயேசு கிறிஸ்து, वहां पे रहने वाले सबको कहा यीशु நீங்க ने, எல்லாம் அந்த உலகத்துக்கு போங்க, आप सारे जगत पर जाइए, எல்லா ஜாதியிலும் போய் பிரசங்கம் பண்ணுங்க, सारे जातियों को प्रचार कीजिए, எல்லாரையும் சீஷராக்குங்க. सबको चेले बना लो. ஆனால் लेकिन இந்த சீசர் ஆக்க வேண்டும் என்கிற ஒரு ஸ்தானத்தை ये जो चेले बनाने की स्थान இயேசு கிறிஸ்து கொடுப்பதற்கு முன்பாக यीशु मसीह देने से पहले அந்த ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தார். वो स्थान में पहले यीशु मसीह था. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது मत्ती 10वां अध्याय पहला वचन को देखते समय 12 சீஷர்களை தன்னிடத்தில் அழைத்து 12 चेले को अपने पास அவனுக்கு बुलाकर அப்போஸ்தலர் என்று பெயர் उनको இடுகிறார். प्रेरित करके नाम देता है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து இருந்த ஸ்தானம் என்ன தெரியுமா? पहले यीशु मसीह रहने वाला स्थान क्या था पता இந்த है? உலகத்தில் வந்து சீஷர்களை உருவாக்குவது. इस जगत में आकर चेलों को बनाना. இப்போ அபிஷேகம் ஏன் கொடுக்கிறார்? अभिषेक क्यों देता है? இயேசு கிறிஸ்து எந்த ஸ்தானத்தில் இருந்து சீஷர்களை உருவாக்கினாரோ यीशु मसीह जिस स्थान में रहकर चेलों को बनाया அதே ஸ்தானத்தில் நீங்களும் நானும் இருந்து சீஷர்களை உருவாக்க वही வேண்டும். स्थान में रहकर आप और हम बैठकर चेलों को बनाना है. எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் इतना பாருங்க. बड़ा स्थान को जगह को परमेश्वर में देता है. அல்லேலூயா. हालेलुया. இயேசு கிறிஸ்து இருந்த அந்த பதவியை यीशु मसीह जो था वो पद को சாதாரண மக்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். साधारण जन को हमें परमेश्वर दे देता है. அல்லேலூயா. हालेलुया. அவர் இருந்த ஸ்தானம் எது? वो जो रहा हुआ स्थान அந்த ஸ்தானத்துல நமக்கு கொடுக்கிறார் उस பாருங்க. स्थान को हमें दे देता है. யோவான் 12ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது யோவான் 12 अध्याय उसका 26वां वचन को देखते समय நான் எங்கே இருக்கிறேனோ मैं जहां पर हूं எனக்கு ஊழியம் செய்கிறவனும் அங்கே இருக்கிறான். मेरा सेवक भी वहां पर होगा. அல்லேலூயா. हालेलुया. நான் எங்க இருக்கிறேனோ எனக்கு ஊழியம் செய்கிறவன் அங்கே இருக்கிறான். और मैं जहां मैं हूं वहां मेरा सेवक भी होगा. அல்லேலூயா. हालेलुया. அப்ப பிதாவானவர் அப்படிப்பட்ட கனத்தை அவனுக்கு கொடுக்கிறார். पिता वैसे ही आदर को उसे देता है. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் यीशु मसीह ஏன் அபிஷேகத்தை பொழிந்தருளினார்? क्यों अभिषेक को उंडेल दिया? ஏன் பரிசுத்தாவியை கொடுத்தார்? क्यों पवित्र आत्मा को दिया? அதற்கான காரணம் என்ன தெரியுமா? उसके कारण क्या पता है? அவர் எந்த இடத்தில் இருக்கிறார், वो जहां पर है, அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ जिस स्थान पर है, அந்த ஸ்தானத்திற்கு நீங்களும் நானும் போக वो வேண்டும். स्थान पर आप और हम जाना है. அதற்கு தான் இந்த பரிசுத்தாவி इसलिए கொடுக்கப்படுகிறது. पवित्र आत्मा दी जाती அதுக்கு है. தான் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. इसलिए अभिषेक दी जाती है. அல்லேலூயா. हालेलुया. அபிஷேகம் கிடைத்து விட்டது என்பதற்காக अभिषेक मिल गया बोलकर நாம் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி பேசுவதற்காக அல்ல, हम ताली बजाकर आवाज उठाकर बोलने के लिए அது नहीं ஒரு है. அடையாளம் தான். वो एक चिन्ह है. ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? लेकिन उसका मकसद क्या पता है? நீங்களும் நானும் आप और मैं இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த ஸ்தானத்திற்கு போக வேண்டும். यीशु मसीह रहने वाले स्थान पर जाना है. அல்லேலூயா. हालेलुया. அவர் இருக்கிற இடத்திற்கு நீங்கள் நானும் போக वो வேண்டும். जहां पर है वहां पर हम जाना அதற்கு चाहिए. தான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது इसलिए जगत पर रहते அவர் समय என்ன வேலை செய்தாரோ वो जो काम किया அதே வேலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். वही काम को हमें दिया है. அவர் நாடு நாடாய் சுற்றி போனார், वो देशों देशों में घूम कर गया, கிராமங்கள் தோறும் சுற்றினார், गांव गांव में घूम कर गया, நன்மை செய்கிறவராய் சுற்றினார். भलाई करते करते घूम कर आया. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு பிசாசுகளை துரத்தினது, उसके अंदर से सामर्थ प्रकट होकर शैतानों को வியாதிகள் भगाई, குணமாகினது. बीमारियां चंगाई हुई. இப்போ அதே வல்லமையை अभी वही सामर्थ அதே को, வேலையை वही काम को பரிசுத்த ஆவி மூலமாக நமக்கு இயேசு கிறிஸ்து पवित्र கொடுத்திருக்கிறார். आत्मा के द्वारा यीशु मसीह हमें दिया है. அதனால இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது इसलिए जगत में रहते நாம் समय அந்த ஸ்தானத்தில் இருந்து அந்த வேலையை செய்ய हम வேண்டும். उस स्थान पर रहकर काम को करना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. வெறுமனே எனக்கு அந்த டெசிக்னேஷன் தான் வேணும் சொல்லக்கூடாது. खाली मुझे वो पद चाहिए करके नहीं कहना है. எனக்கு அந்த பதவி மட்டும் போதும், सिर्फ में पद काफी ஆனா है, வேலை செய்ய மாட்டேன்னு लेकिन சொல்லக்கூடாது. काम नहीं करूंगा ऐसे नहीं कहना है. அல்லேலூயா. हालेलुया. அபிஷேகம் இருக்கும்
இருக்கும் என்றால் अभिषेक हो तो உங்களுடைய ஸ்தானத்திற்கான வேலைகளை நீங்கள் செய்து आपके கொண்டிருப்பீர்கள். स्थान के काम को आप कर रहे हैं। ஒருவரை மேனேஜர் என்கிற போஸ்ட்ல வச்சிட்டு एक को मैनेजर के पोस्ट में रखकर அவர் வேலையே பார்க்கலன்னா वो काम ही नहीं किया तो கம்பெனி பார்த்துக்கிட்டு இருக்கும். कंपनी देखती रहेगी, ஒரு 2 மாசம் பார்க்கும், 1-2 महीना देखेगी, 3 மாசம் பார்க்கும், 3 महीना देखेगी, அதுக்கப்புறம் என்ன பண்ணும் தெரியுமா? उसके बाद क्या करेगी बताएं? ப்ரமோஷன் ஆக வேண்டிய இடத்துல கீழ வந்துருவாரு. तो प्रमोशन होने की जगह पर नीचे आ जाएगा। அங்கி வேலை ஒழுங்கா பார்க்கலன்னா वहां पर भी काम को ठीक से नहीं किया கம்பெனி விட்டு சீட்டை கிழிச்சு வெளியே तो அனுப்பிடுவாங்க. कंपनी से सीट काट कर बाहर भेज देंगे। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் आज என்றால் हमें एक स्थान को परमेश्वर दिया है இந்த तो உலகத்தில் இருக்கிற வரைக்கும் इस जगत में रहते वक्त நீங்களும் நானும் आप और मैं இயேசுவை போல यीशु मसीह के समान அநேகரை சீஷராக்க வேண்டும். कई सारे लोगों को चेले बनाना है। அப்படி சீஷராக்குகிற ஊழியத்தை செய்தால் ऐसे चेले बनाने की सेवा हम करेंगे तो பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஸ்தானத்தை பிதா கொடுத்திருக்கிறாரோ स्वर्ग में यीशु मसीह को परमेश्वर ने जिस स्थान को दिया है அந்த ஸ்தானத்துல நீங்களும் நான் போய் உட்கார முடியும். वही स्थान पर हम जाकर बैठ सकते हैं। இதற்கு நமக்கு பயன்படுவதுதான் அபிஷேகம். इसमें हमारे लिए इस्तेमाल होने वाली अभिषेक है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் மேலான நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. हमें देने वाली जो दी गई अभिषेक की जो आदरणीय स्थान को जान लेना நமக்கு है। கொடுக்கப்பட்ட இருக்கிற அபிஷேகமானது हमें दी गई अभिषेक வெறுமனே இந்த உலக காரியத்துக்கு மாத்திரம் அல்ல. सिर्फ ये दुनिया की कार्य के लिए नहीं है। இந்த உலகத்தில் நீங்கள் அந்த அபிஷேகத்தை செயல்படுத்தும் பொழுது ये दुनिया में जो अभिषेक को क्रिया को काम में लगाते समय அந்த உன்னதத்தில் இயேசுவோடு கூட உட்கார்ந்திருக்கிற அந்த பதவிக்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறோம். स्वर्ग में यीशु मसीह के साथ बैठने के लिए वो स्थान में बैठने के लिए काबिल बनेंगे। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது इफिसियों 4 अध्याय उसका 13 वचन को देखते समय அவர் சிலரை அப்போஸ்தலர்களாக, वो कुछ लोगों को प्रेरित, சிலரை தீர்க்கதரிசியாக, वो कुछों को भविष्यवक्ता சிலரை சுவிசேஷர்களாக, और कुछ लोगों को सुसमाचारक, அதே போல சிலரை போதகர்களாக, மேய்ப்பர்களாக வைத்திருக்கிறார். कुछ लोगों को पासवान और चरवाह बना के रखा है। ஏன் இந்த ஸ்தானங்கள் கொடுக்கப்படுகிறது? क्यों ये स्थानें दी जाती है? இந்த ஸ்தானத்திற்கேற்ற வேலையை அவர்கள் செய்யும் பொழுது, स्थान के योग्य काम वो करते समय அவர்கள் செய்த அந்த ஊழியத்தின் நிமித்தம் वो किए वो सेवा के कारण பரலோகத்தில் பிதாவினால் கனப்படுத்தப்படுகிற ஒரு ஸ்தானம் கிடைக்கும். स्वर्ग में पिता के द्वारा आदरणीय एक स्थान मिलेगी। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அபிஷேகம் என்பது अभिषेक बोले तो இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு சில ஸ்தானங்களை கொடுக்கிறது. दुनिया में रहने वाले हमें कुछ स्थान को देती है। அந்த ஸ்தானம் தான் ஊழியக்காரர் என்கிற ஒரு ஸ்தானம். वो स्थान जो है सेवक नामक वो स्थान, அதுல अनेक விதமான ஊழியங்கள் இருக்கிறது. उसमें कई सारे प्रकार की सेवा है। அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல ஒரு சில ஊழியங்கள் தான் இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. कुछ सेवा को यहाँ पर कही गई சில है। அப்போஸ்தலர் ஊழியம், कुछ प्रेरित की सेवा, தீர்க்கதரிசி ஊழியம், भविष्यवक्ता की சுவிசேஷ सेवा, ஊழியம், सुसमाचार की போதக सेवा, ஊழியம், पासवान की सेवा, அதே போல மேய்ப்பனுடைய ஊழியம், चरवाह की सेवा, இதன் அன்றல இதற்கு கீழாக इसके अधीन में அநேக ஊழியங்கள் சபைகள்ல நடந்து கொண்டு कई सारे இருக்கிறது. सेवाएं कलीसिया में हो रही है। ஏதோ ஒரு ஊழியத்துல कोई एक सेवा में நீங்கள் செயல்பட வேண்டும், आप काम करना நீங்கள் चाहिए, பயன்பட வேண்டும். अब इस्तेमाल होना चाहिए। அதற்கு தான் इसीलिए பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். पवित्र आत्मा दिया गया है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அபிஷேகமானது तो अभिषेक जो ஒரு है மனிதனுக்கு एक मनुष्य के लिए ஸ்தானத்தை கொடுக்கிறது. एक स्थान को देती அந்த है। ஸ்தானம் எப்படிப்பட்டதா वो இருக்கிறது? स्थान कैसी होती है? தகுதி இல்லாத உங்களை काबिल आपको அந்த ஸ்தானத்துக்கு தகுதிப்படுத்துவது அபிஷேகம். वो स्थान के लिए काबिल बनाती है अभिषेक। அது மாத்திரமல்ல, सिर्फ वही नहीं, அதே அபிஷேகம் वही अभिषेक உன்னதத்தில் கூட உங்களுக்கு ஒரு ஸ்தானத்துக்கு நேராய் உங்களை நடத்துகிறது. स्वर्ग में भी एक स्थान की ओर आपको चलाती है। அல்லேலூயா. हालेलुया। அபிஷேகம் நமக்கு ஸ்தானத்தை கொடுக்கும். अभिषेक हमें स्थान देती है। இரண்டாவது பார்க்கிறோம், दूसरा हम देखते हैं 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தின் पहला राजा 19वां अध्याय 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 20वां वचन को देखते समय எலிசா எலியாவை பார்த்து ஓடி போகிறார். एलिशा एलिया को देख के दौड़ कर जाता है। எலியா பாருங்க சால்வையை போட்டாரு, एलिया देखो सॉल को डाल दिया, சால்வையை போட்டு அவர் பாட்டுல போயிட்டே वो இருக்காரு. चद्दर डाल के वैसे ही चलते रहा, ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, क्योंकि वचन वैसे कहती எலிசா है। பிறகே ஓடி, एलिशा पीछे दौड़ कर, அல்லேலூயா, அல்லேலூயா, அவன் பிறகே ஓடி போகிறார். उसके पीछे दौड़ कर जाता है। ஓடி போய் दौड़ कर जाकर கேக்குறாரு, நான் என்ன பண்ணா என் தகப்பனையும் தாயும் முத்தம் செய்ய உத்தரவு கொடுங்க, मैं अपने माता पिता को चुमन देने के लिए इजाजत दीजिए, அதற்கு நான் உங்க பின்னாடி வருவேன். उसके बाद मैं आपके पीछे हो जाऊंगा। அதற்கு அவன் उसके लिए वो போய் திரும்பி வா, जाकर फिर से लौट कर ஆனா आ, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். लेकिन मैंने तेरे लिए जो किया है उसे याद कर ले। அல்லேலூயா. हालेलुया। என்ன செய்தாருங்க? क्या किया है यहाँ पर? எலியா எலிசாவுக்கு என்ன செய்தார்? एलिया ने एलिशा के लिए क्या किया? சால்வை தூக்கி மேல போட்டார். चद्दर उठा के ऊपर डाला, அல்லேலூயா. சால்வை தூக்கி चद्दर उठा के அவர் மேல வச்சார். ऊपर डाल दिया, இதுதான் அவர் செய்தது. यही वो किया है। ஆனால் लेकिन இந்த வைத்தது என்பது ये जो रखा बोले तो எலிசாவுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளம். एलिशा को मिला बहुत बड़ा एक चिन्ह है। அல்லேலூயா. हालेलुया। எலிசாவுக்கு ஒரு கிடைத்த பெரிய அடையாளம். एलिशा को मिला बहुत बड़ा चिन्ह है। நான் அத ஃபர்ஸ்ட் சொன்னேன். मैं इसलिए पहले कहा எலிசாவுக்கு முன்னாடி 11 பேர் நிக்கறாங்க. एलिशा के आगे 11 लोग खड़े हैं। அவங்களுக்கு
அவங்களுக்கெல்லாம் இந்த அடையாளம் கிடைக்கல. उनको सब ये चिन्ह नहीं मिली. அல்லேலூயா. हालेलुया. இந்த சால்வை கிடைக்கல, ये चद्दर नहीं मिली, எலிசாக்கு தான் கிடைச்சது. सिर्फ एलिशा को मिला. அப்ப அபிஷேகம் என்ன கொடுக்குது तो தெரியுமா? अभिषेक क्या देती है? அடையாளத்தை கொடுக்கும். चिन्ह को देगी. அல்லேலூயா. हालेलुया. ஏதோ ஒரு அடையாளத்தை कोई एक चिन्ह को உங்க வாழ்க்கையில இன்னைக்கும் ஆவியானவர் செய்து கொடுத்து கொண்டு இருக்கு. आपके जीवन में आज भी परमेश्वर कर रहा, दे रहा है. அந்த அடையாளம் எப்படினாலும் இருக்கலாம். वो चिन्ह कैसी भी हो सकती है. அந்த அடையாளம் உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களை விடுவிக்கிற அடையாளமா இருக்கலாம். चिन्ह आपकी बीमारी में से छुटकारा देने वाली चिन्ह हो सकती है. அந்த அடையாளம் உங்கள் வேலை ஸ்தலத்துல நீங்கள் எதிர்பாராத ஒரு உயர்வை கொடுக்கிற அடையாளமா वो இருக்கலாம். चिन्ह जो है आपके नौकरी के स्थान में आप उम्मीद नहीं किया ऐसे बढ़ोतरी के दे सकती அந்த है. அடையாளம் நீங்கள் பார்த்திராத சில வல்லமைகளை உங்கள் மீது விழுந்து வெளிப்படுகிற அடையாளமா இருக்கலாம். वो जो चिन्ह है आपके अंदर से प्रकट होने वाली एक सामर्थ के रूप में हो सकती है. அந்த அடையாளம் நீங்கள் ஜெபிக்கும்போது अनेகர் விடுதலையாக்கக்கூடிய அடையாளமா இருக்கலாம். वो जो चिन्ह है जो आप प्रार्थना करते समय कैसे छुटकारा पाने वाली चिन्ह हो सकती है. அது அந்தந்த இடத்தில் இருக்கிற நபருக்கு ஏற்றவாறு, वो वहां रहने वाली व्यक्ति के योग्य, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு वो परिस्थिति के அந்த योग्य அடையாளம் வெளிப்படுகிறது. वो चिन्ह प्रकट होती है. இப்ப அந்த அடையாளத்தை अब ये चिन्ह को நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். हम स्मरण कर लेना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அந்த அடையாளத்தை மறந்துடாதீங்க. वो चिन्ह को भूल मत जाइए. உங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கும் பொழுது आपको अभिषेक देते समय ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்திருப்பார். परमेश्वर ने एक चिन्ह को दिया रहेगा. எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கும். सबके जीवन में होती है. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்களோ जितने लोग अभिषेक को पाए हैं அத்தனை பேருக்கு ஒரு அடையாளம் இருக்கும். सारे लोग एक चिन्ह होती है. அப்போஸ்தலருடைய நாட்கள்ல அபிஷேகம் இறங்கினது. प्रेरित को दिन में अभिषेक उतरी. அத்தனை பேருக்கும் सारे लोग को வெளிப்படையாய் நடந்த அடையாளம் என்ன एक தெரியுமா? खुलेआम हुआ वह चिन्ह क्या पता है? அத்தனை பேர் மீது வந்து அக்கினி நாவுகள் வந்து இறங்கினது. सबके ऊपर आके आके जीवा के उतर गई. இது ஒரு அடையாளம். एक चिन्ह है. அதற்கு அப்புறம் उसके बाद அத்தனை பேருக்கும் தனிப்பட்ட விதமாய் ஒரு அடையாளம் கிடைத்தது. सारे लोग को व्यक्तिगत रूप में एक चिन्ह मिली. இது காமன் சைன். एक सामान्य एक चिन्ह है. அக்கினி நாவு இறங்குறது ஒரு பொதுவான அடையாளம். आग की जीभ जो है एक सामान्य चिन्ह है. ஆனா அதே நேரத்துல उसी समय पर उसी समय पर அவர்களுக்கு தனிப்பட்ட விதமாய் ஒரு அடையாளம் उनके கிடைத்தது. व्यक्तिगत रूप में भी एक चिन्ह அது मिली. என்ன அடையாளம் தெரியுமா? वो क्या चिन्ह है? அவர்கள் ஒவ்வொருவரும் उनका हर एक வெவ்வேறு பாஷையில் பேசினார்கள். भिन्न भिन्न भाषाएं बोले. அல்லேலூயா. हालेलुया. ஒவ்வொருவருக்கும் हर एक को விதவிதமான பாஷை கிடைத்தது. भिन्न भिन्न भाषाएं मिली. இது அவர்களுக்கு கிடைத்த ஒரு அடையாளம். ये उनको मिला एक चिन्ह है. அல்லேலூயா. हालेलुया. அப்போ அபிஷேகம் பெறும் பொழுது अभिषेक पाते समय உங்களுடைய சரீர ரீதியாக சில அடையாளங்கள் நடக்கிறது. आपके शारीरिक रीति में एक चिन्ह मिलती है. அதே நேரத்துல उसी समय உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் आपके நிகழ்கிறது. आत्मिक जीवन में भी कुछ बदलाव होती இதுதான் है. உங்களுக்கு கிடைத்திருக்கிற அடையாளம். यही आपको मिला हुआ चिन्ह है. இந்த அடையாளத்தை ये चिन्ह को ஒரு நாளும் மறக்க கூடாது. कभी भूल नहीं जाना है. அல்லேலூயா. हालेलुया. நீங்க அபிஷேகம் பெறும் பொழுது अब अभिषेक पाते समय உங்க ஒவ்வொருவருக்குமே आपके हर एक को வித்தியாசமான அனுபவங்கள்ல போவீங்க. अलग अलग अनुभव में जाते हैं. ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவத்துல हर போவீங்க. एक अलग अलग अनुभव में जाते சில हैं. பேர் உங்களுக்கு அக்கினி இறங்குவது போல நீங்க அபிஷேகம் பெற்று कुछ இருக்கலாம். लोग अब आग उतर जा जैसा एक अभिषेक पा सकते हैं. சில பேருக்கு உங்கள் மீது ஒரு ஊற்று ஊற்றப்பட்டது போல ஒரு அபிஷேகம் நீங்கள் அந்த அனுபவத்தை பார்த்திருக்கலாம். कुछ लोग आपके ऊपर सोते उंडेले गए जैसे एक अनुभव देखे रहेंगे. அல்லேலூயா. हालेलुया. சில பேருக்கு कुछ लोग அக்கினி குறடுகளோ அக்கினி நாவுகளோ தொடுவதை போல சில அடையாளங்களை பார்த்திருக்கலாம். आग की जीभ छूते हुए एक चिन्ह को देखे रहेंगे. இது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமா இருக்கும். ये हर एक लोग अलग अलग होती है. யாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. किसी को एक के समान नहीं होती है. हालेलुया. हालेलुया. நான் கன்ஃபார்மா சொல்ல யாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. मैं कंफर्म कह सकता हूं सबके लिए एक जैसा नहीं होगी. क्योंकि पवित्र आत्मा அந்த மனிதனை தொடும் பொழுது उस मनुष्य को छूते समय அந்த மனிதன் எப்படி நம்புவானோ அதற்கேற்றபடி தொடுவார். वो मनुष्य कैसा भरोसा करता है उसके अनुसार ही छुएगा. ஏன்னா அந்த மனிதன் அந்த அடையாளத்தை நம்பணும். क्योंकि वो मनुष्य उस चिन्ह को भरोसा करना है. அல்லேலூயா. हालेलुया. அதனால தான் தொடுறார். इसीलिए वो छूता है. மோசேட்ட பாருங்க. मूसा को देखिए. முட்செடியில அக்கினி எரிந்து பேசிக்கொண்டு कटीले இருக்கிறார். झाड़ में से आग में से बातें कर रहा है. இதை விட ஒரு பெரிய அடையாளம் மோசேக்கு தேவையில்லை. इससे भी बढ़कर एक अद्भुत चिन्ह मूसा की जरूरत नहीं है. அல்லேலூயா. हालेलुया. இதை விட ஒரு பெரிய அடையாளம் தேவையில்லை. इससे भी बड़ा चिन्ह जरूरत नहीं है. ஒரு ஆச்சரியமான தரிசனம் அது. एक अद्भुत दृश्य है. அவரே சொல்றாரு ஒரு அற்புத காட்சின்னு சொல்லிட்டு. वही कहता है एक अद्भुत दृश्य है. அவ்வளவு பெரிய அடையாளம் கிடைச்சும் கூட इतना बड़ा चिन्ह मिलकर भी மோசே ஆண்டவர் சொல்றாரு நீ போய் எகிப்துக்கு போ அப்படினா मूसा परमेश्वर मिस्र में जाने के लिए कहने पर நான் போக மாட்டேன். मैं नहीं जाऊंगा. சொன்னாரா இல்லையா? कहा कि नहीं? அல்லேலூயா. हालेलुया. இப்போ அந்த மோசேயை நம்ப வைப்பதற்கு என்ன பண்ணாரு? अब ये मूसा को भरोसा दिलाने के लिए क्या किया? கோல கீழ போடுப்பா. तू छड़ी को नीचे डाल, அது பாம்பா மாறும். वो सांप बन உன் जाएगा. கையை பாக்கெட்ல போடுப்பா. तेरे हाथ को पैकेट में डाल, அது வெண்குஷ்டமா वो மாறிடும். कोड़ी बन जाएगी. அதுக்கு அப்புறம் வெளியே எடுப்பா. उसके बाद तो बाहर निकाल, சரியாயிரும். ठीक हो जाएगा. தண்ணீர் அடி தண்ணீராய் மாறும். तो இரத்தமாய் மாறும். पानी को मार लहू बन जाएगी. அந்த மனிதனை எப்படி நம்ப வைக்க வேண்டுமோ वो मनुष्य कैसे भरोसा दिलाना है, அதற்கான அடையாளத்தை கொடுக்கிறவர்தான் ஆவியானவர். उसका चिन्ह देने वाला ही पवित्र आत्मा है. அல்லேலூயா. हालेलुया. இந்த அடையாளத்தை அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கும். ये चिन्ह को अभिषेक हमें देती அதை है. என்னால் நினைத்துக் கொள்ளுங்க. वो हमेशा स्मरण कर அதை लीजिए, எப்பொழுதுமே ஞாபகத்துல வச்சு वो हमेशा स्मरण में रख लीजिए. எனக்கு ஆவியானவர் வரும் பொழுது मुझे पवित्र आत्मा आते இந்த समय அடையாளம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ये चिन्ह मेरे जीवन में हुई. கிதியோன் ஆண்டவரிடம் கேட்கிறான், गिदियोन परमेश्वर से मांगता है, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. मुझे एक चिन्ह को दिखाइए. நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, न्याय के 6वां अध्याय उसके 17वां वचन எனக்கு ஒரு कहती है, அடையாளத்தை காட்டுங்க. मुझे एक चिन्ह को दिखाइए. நான் ஒரு கொஞ்சம் காணிக்கை வைக்க போகிறேன். मैं छोटा सा
बेट को रखने वाला சின்ன हो, பலியை வைக்க एक போகிறேன், छोटा सा बलि को रखने वाला हो, அதிலிருந்து அக்கினி புறப்பட்டு उसमें से போகிறது. आग निकल कर அது आना है। அவனுக்கு கிடைத்த वो அடையாளம். उसको मिला हुआ चिन्ह है। அதற்கு அப்புறமும் சில சோதனை நடத்தினார், उसके बाद भी कुछ परीक्षा होती है, அதையும் ஆண்டவர் செய்து उससे முடித்தார். भी परमेश्वर करके दिखाया। அல்லேலூயா. हालेलुया। ரோமர் 15 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, रोमियो 15:18 कहती है, அற்புத அடையாளங்களின் பலத்தினால் நிரப்பப்பட்டார்கள். अद्भुत चिन्ह के सामर्थ से भरेगे। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் அற்புத அடையாளம் பலத்தினால் वो நிரப்பப்பட்டாங்க. अद्भुत और चिन्ह से सामर्थ से भरेगे। அப்போ அபிஷேகம் என்பது अभिषेक बोले तो நமக்கு அடையாளத்தை கொடுக்கும். हमें चिन्ह को देती है। அல்லேலூயா. हालेलुया। ஏன் அந்த அடையாளம்? क्यों वो चिन्ह? நான் நம்பணும், मैं भरोसा करना है, நான் இன்னும் ஆண்டவரை நம்பணும். मैं और भी भरोसा करना है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? அபிஷேகத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாலும் अभिषेक देकर आपको स्थान को दिया तो भी நீங்க நம்பாம ஓடிவிடக் கூடாதுன்னு ஆவியானவர் ரொம்ப கரிசனையா இருக்கு. आप बिना भरोसा किए भाग नहीं जाना करके परमेश्वर उसके बारे में बहुत चिंता करता है। மறுபடியும் ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுத்து बार बार कुछ ना कुछ चिन्ह को देखकर உங்க ஸ்தானத்திலிருந்து நீங்கள் வேலைகளை செய்து கொண்டே आपके स्थान में आपको काम को करते रहना है, அதற்காக அடையாளத்தை கொடுக்கிறார். इसीलिए चिन्ह को देता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இரண்டாவது அபிஷேகம் அடையாளத்தை கொடுக்கும். दूसरा चिन्ह अभिषेक जो चिन्ह को देती है। மூன்றாவது பார்க்கிறோம், तीसरा हम देखते हैं 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தின் 21 வசனத்துல, पहला राजा 19वां देश के 21वां वचन। அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். तब उसके पीछे से लौट गया और एक जोड़ी बैल लेकर बलि किया और बैलों का सामान जलाकर उनका मांस पका के अपने लोगों को दे दिया। அல்லேலூயா. हालेलुया। இப்போ என்ன நடக்குது தெரியுமா? अभी यहाँ पे क्या होती है? எலியா போயிட்டார், एलिया चला गया। எலிசா வந்து என்ன பண்றாரு, एलिशा के क्या करता है? அந்த ஏர் மாட்டை பிடிக்கிறார், वो जो बैल को पकड़ता है, அந்த மரத்தை அப்படியே உடைக்கிறார், அந்த மரமுட்டுகளை எல்லாம் உடைக்கிறார், वो जो सामानों को ऐसे तोड़ता है, அதை அடித்து उसे मारकर எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விருந்து வைத்தார். सारे लोग को भोजन दे दिया। அந்த விருந்து எல்லாரும் சாப்பிட்ட பிற்பாடு, वो जो नेवता में सब लोग भोजन करने के बाद எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, सब लोग खा के खत्म कर दिए। சாப்பிட்ட பிற்பாடு खाने के बाद எலிசா எழுந்து एलिशा उठकर எலியாவுக்கு பின் சென்று ஊழியம் செய்தார். एलिया के पीछे जाकर सेवा करने लगा। இதுதான் டெடிகேஷன். यही एक समर्पण है। அல்லேலூயா. हालेलुया। அபிஷேகம் அர்ப்பணிப்பு கொடுக்கும். जो अभिषेक जो है समर्पण को देती है। அல்லேலூயா. हालेलुया। அபிஷேகம் இல்லனா அர்ப்பணிக்க மாட்டீங்க. अभिषेक नहीं तो आप अर्पण नहीं करेंगे। அல்லேலூயா. हालेलुया। அபிஷேகமானது जो अभिषेक जो है ஒரு விசேஷ அர்ப்பணிப்பை நமக்கு एक கொடுக்கிறது. विशेष समर्पण को हमें देती है। அந்த அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் वो தெரியுமா? समर्पण अर्पण कैसी होती है? எலிசா செய்த அந்த அர்ப்பணிப்பானது एलिशा जो किया वो अर्पण को, அவன் எதை பிரதிபலித்தான்? वो किसे वो प्रतिबिंब किया? அவர் எதை பிரதிபலிக்கிறார்? वो किसे प्रतिबिंब करता है? நான் தேவனை மட்டும் சார்ந்திருப்பேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு. मैं सिर्फ परमेश्वर के निर्भर होकर रहूंगा करके एक समर्पण। இதுவரைக்கும் अब तक இந்த ஏர் மாடுகளை சார்ந்து என்னுடைய வாழ்க்கை இருந்தது. अभी तक ये बैल के निर्भर मेरा जीवन थी। ஆனால் இப்பொழுது लेकिन अब நான் தேவனை சார்ந்திருக்க मैं போகிறேன். परमेश्वर के निर्भर होकर रहने நான் वाला தேவனை हूं। சார்ந்திருக்க வேண்டும் मैं परमेश्वर के निर्भर होकर रहना है இந்த तो ஏர் மாடுகள் எனக்கு இருக்க ये கூடாது. जो बैल मुझे नहीं चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நான் அந்த தேவனை சார்ந்திருப்பதற்கான காரணம் அதுதான். मैं जो परमेश्वर निर्भर होकर रहने के कारण वही है। அதற்கு தான் இவர் என்ன பண்றாரு? इसलिए वो क्या करता है? தான் சார்ந்திருந்த அனைத்தையும் அழிக்க தொடங்கினார். जो खुद निर्भर था उस सारी चीजों को नाश करने लगा। இதுதான் அபிஷேகம் கொடுக்கிற அர்ப்பணிப்பு. यही जो अभिषेक देने वाली अर्पण। எல்லாரும் அர்ப்பணிப்போம். सब लोग अर्पण करते हैं। அப்படிதான் எல்லாரும் அர்ப்பணிப்போம். सब लोग अर्पण करते हैं। அர்ப்பணித்தேன்னு இப்ப நான் பாட்டு ஸ்டார்ட் பண்ணா எல்லாரும் जो அர்ப்பணிப்போம். अर्पण किया अगर गीत शुरू किया तो सब लोग गाने लगेंगे। ஆனா लेकिन தேவனை மாத்திரமே சார்ந்திருக்க போகிறேன் सिर्फ परमेश्वर को निर्भर होकर रहने वाला என்கிற ஒரு அர்ப்பணிப்பு இருக்குல்ல, ऐसा एक समर्पण है ना। அந்த அர்ப்பணிப்புக்கும் वही समर्पण நாம சாதாரணமே பண்ற அர்ப்பணிப்புக்கு வித்தியாசம் वो இருக்கு. साधारण करने वाले समर्पण के लिए एक फर्क होती है। சாதாரணமே பண்ணுகிற அர்ப்பணிப்பு वो जो साधारण करने वाली समर्पण, தேவன் எனக்காக எதையாவது செய்யணும் என்ற அர்ப்பணிப்பு. परमेश्वर मेरे लिए कुछ करना करके एक समर्पण है। எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பா, मुझे कुछ से कीजिए। நான் உங்க பலிபீடத்துல என்ன வைக்கிறேன்? मैं आपके वेदी में मुझे रखता हूँ। பலிபீடத்துல வச்சா அவர் என்ன செய்வார்? वेदी पर रखा तो क्या करेगा? அக்னி எரிக்க அழிக்க தான் முடியும். तो आग से जला सकता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? समझ में आती है क्या? தேவனை சார்ந்து இருப்பேன் என்றால் जब परमेश्वर निर्भर होकर रहूंगा என் तो வாழ்க்கையை முழுமையும் உமக்கே தருகிறேன். मेरे सारे जीवन को आप ही को देता हूँ। என்னுடைய வாழ்க்கையின் எல்லாமே நீர்தான். मेरे जीवन की सारी चीज आप ही है। இனி நான் வாழப் போகிற வாழ்க்கை உமக்காகவே अब मैं जीने वाले जीवन आपके लिए है। என்று நம்முடைய வாழ்க்கையின் முழு பகுதியும் கொடுப்பதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. ऐसे हमारे जीवन के सारे भाग को देते हैं ना, वही सच्चा समर्पण है। இந்த அர்ப்பணிப்பை எலிசாவுக்கு கொண்டு வந்ததுதான் இந்த சால்வை. ये जो समर्पण को एलिशा को लाई ना, यही एक चद्दर है। இந்த சால்வை மட்டும் போடலன்னு வச்சுக்கோங்க, अगर इस चद्दर को नहीं डालता है तो எலிசா வந்திருக்க மாட்டார். एलिशा आता ही नहीं था। அல்லேலூயா. हालेलुया। எலியா கூப்பிட்டாலும் வருவாரு. एलिया बुलाए तो वो आया ஏர் रहेगा, மாட்டெல்லாம் உடைச்சு போட்டு வர மாட்டார். लेकिन जब बैलों को हल को तोड़ के नहीं आता था। அல்லேலூயா. हालेलुया। பேதுருடைய வாழ்க்கையில ஒன்று நடந்தது தெரியுமா? पतरस के जीवन में एक हुई पता है?
என்னை பின்பற்றி வாங்கணும்னு வந்துட்டார். मेरा पीछा हो लो करके कहने पर आ गया, மீனையும் படகையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். मछली और जहाज को छोड़कर आ गया. ஆனா மறுபடியும் लेकिन फिर से இயேசு மேல போடனே यीशु ऊपर जाते ही ஏய் என்ன நான் பின்பற்ற யாருமே இல்லன்னு படகு பின்னாடி मैं போயிட்டார். पीछा करने के लिए कोई नहीं करके नाव के पीछे चला गया. ஆனா அதே பேதுரு लेकिन वही पतरस அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் अभिषेक पाने के बाद படகையும் பார்க்கல மீனையும் பார்க்கல. नाव को भी नहीं देखा, मछली को भी नहीं देखा. நான் சொல்றேன் அதான் அபிஷேகத்திற்கு முன்னான அர்ப்பணிப்புக்கும் अभिषेक के पहले जो अर्पण है, அபிஷேகத்திற்கு பின்னான அபிஷேகத்திற்கு அர்ப்பணிப்புக்குள்ள வித்தியாசம். अभिषेक के बाद जो एक समर्पण में फर्क होती है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்ப எலிசா எல்லாத்தையும் தேவனை மாத்திரமே சார்ந்து வந்தார். एलीशा सारी चीजों में सिर्फ परमेश्वर का निर्भर होके आया. அதற்கு தான் சார்ந்திருந்த அனைத்தையும் அழித்து போட்டார். इसलिए अपने सारे निर्भर चीजों को नाश कर दिया. எலிசா என்னமோ எலியாவுக்கு தான் ஊழியம் பார்க்க வந்தார். एलीशा एलिया के लिए सेवा करने के लिए आया, ஆனா எலியாவை சார்ந்து இருக்கல. लेकिन एलिया के निर्भर होके नहीं रहा. ஏன் தெரியுமா? क्यों पता है? எலியாவே एलिया ஆண்டவரை தான் சார்ந்து இருக்கணும். सिर्फ परमेश्वर का निर्भर होके ஏன்னா रहना. அவருக்கே சாப்பாடு காக்கா கொண்டு வருமா தூதன் கொண்டு வரலாம் வித வீட்டுல கிடைக்குமான்னு தெரியாது. उसके लिए जो भोजन कौवा लेके आएगा किसका घर में मिलेगा पता नहीं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் கிரேட் ப்ராஃபட் தான். वो बहुत बड़ा एक नबी है, ஒரு பெரிய தீர்க்கதரிசி एक தான். बहुत बड़ा नबी है, ஆனா பெரிய பணக்காரர் அல்ல. लेकिन बहुत बड़ा धनवान नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. எலியா பெரிய தீர்க்கதரிசி. एलिया बहुत बड़ा नबी ஆனா है, பெரிய பணக்காரர் அல்ல. लेकिन बहुत बड़ा धनवान नहीं அதனால எலியாவை சார்ந்து எலிசா வரல. है. इसलिए एलिया के निर्भर होके एलीशा नहीं आया. எலிசா அத்தனை உடைத்து போட்டு வருகிறார். एलीशा सबको तोड़कर आता है, तो நான் இந்த எலியாவின் தேவனை சார்ந்து मैं வந்தேன். एलिया के परमेश्वर के निर्भर होके आया हूं. ஹல்லேலூயா. हालेलुया. அதுதான் தேவனை சார்ந்து வருகிற ஒரு वही அர்ப்பணிப்பு. परमेश्वर के निर्भर होके आने वाले एक இது अर्पण, அபிஷேகம் தான் கொடுக்கும். ये अभिषेक ही देगी. ஹல்லேலூயா. हालेलुया. இது அபிஷேகம் மாத்திரம் தான் கொடுக்கும். सिर्फ ये अभिषेक ही दे सकती அப்ப है. நம்முடைய வாழ்க்கையில तो हमारे जीवन में அபிஷேகம் வரும் பொழுது अभिषेक आते समय நமக்கு ஒரு ஸ்தானம் கிடைக்கும். हमें एक स्थान मिलती है. அந்த ஸ்தானம் वो स्थान நமக்கு இந்த உலகத்தில் அவருடைய ஊழியத்தை செய்யவும் इस जगत में हमें सेवा करने के लिए, உன்னதத்தில் அவரோடு கூட உட்காரம் உதவி செய்கிறது. स्वर्ग में इसके साथ बैठने के लिए मदद करेगी. அதே போல நமக்கு அபிஷேகம் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது. वैसे भी अभिषेक हमें चिन्ह को देती है. அந்த அடையாளமானது वो चिन्ह जो है, தேவனை நான் இன்னும் நம்ப வேண்டும் என்று சொல்லி நமக்கு இன்னும் உறுதிப்படுத்திக் கொண்டே तो இருக்கிறது. परमेश्वर का और भरोसा करना करके हमें एक स्थिरता दिलाती है. மூன்றாவது அபிஷேகமானது तीसरा जो अभिषेक ஒரு जो है, அர்ப்பணிப்பை கொடுக்கிறது. एक समर्पण को देती அந்த है. அர்ப்பணிப்பானது वो जो समर्पण जो है தேவனை மாத்திரமே சார்ந்து. सिर्फ परमेश्वर को निर्भर होकर रहती है. யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. तो किसी को निर्भर होकर मत தேவனை रहिए, மாத்திரமே சார்ந்து. सिर्फ परमेश्वर का निर्भर होकर रहिए. அடுத்ததாக अगला, இதை எலிசாவுடைய வாழ்க்கையில பாருங்க. यही एलीशा के जीवन में देखिए. 2 ராஜாக்கள் புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, दूसरा राजा की पुस्तक दूसरा அதிகாரம் दूसरा अध्याय 1 9 வரைக்கும் நீங்க பாருங்க. 1 से लेकर 9 तक आप देखिए. எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். एलिया उठा लिया जाने वाला है. எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது उठा लिए जाते समय எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், एलीशा को देख के कहता है, நீங்க இரு, तू यहाँ पर ही रहे. நான் கொஞ்சம் கில்கால்ல இருந்து புறப்பட்டு பெத்தேல் போறேன். मैं जरा गिलगाल से बेथेल जाने वाला हूँ, நீங்க இருனா. तू यहाँ पे रह இல்ல நான் कर. வருவேன் அப்படினா. नहीं मैं आऊंगा करके कहा. பெத்தேல்ல இருந்து சொன்னார் நான் எரிகோக்கு போறேன். बेथेल से कहा मैं एरिगो में जाने वाला हूँ, நீங்க இரு அப்படினா. तू यहाँ पे रह कर. இல்ல நான் வந்துகிட்டே இருப்பேன். नहीं मैं आते ही रहूंगा. எரிகோலும் சொன்னார் நான் யோர்தானுக்கு போறேன். एरिगो से कहा मैं यर्दन में जा रहा हूँ, அங்கே இருனார். वहां पर भी रह कर. நான் இருக்க மாட்டேன் அப்படினார். मैं नहीं रहूंगा करके என்ன दिया. தாம்பா வேணும்? तुझे क्या चाहिए? எங்க போனாலும் என் பின்னாடி வந்துகிட்டு जहां पर भी जा मेरे पीछे ही आ रहा है. ஹல்லேலூயா. हालेलुया. கடைசில சொன்னார் உங்க இடத்துல இருக்கிற ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். आखिरी में कहा आपकी जो आत्मिक वरदान मुझे दुगना चाहिए. நான் யோசிச்சு பார்க்கிறேன், मैं सोच के देखता हूँ இவ்வளவு ஒரு வாஞ்சையை கொடுத்தது எது? ऐसे इतने चाहत को क्या दी थी? எலிசாவுக்கு एलीशा के लिए வரம் தேவை, वरदान चाहिए, அபிஷேகம் தேவை, अभिषेक चाहिए, இல்லன்னு சொல்லல. नहीं करके नहीं कहता. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय पर கண்டிப்பா जरूर எலியா கூட இருந்ததுனால एलिया के साथ रहा, इसीलिए எலியா போகும் பொழுது एलिया जाते समय அந்த சால்வை விழாவிட்டாலும் கூட अगर वो चद्दर नहीं गिरी तो भी எலிசாவை ஆண்டவர் பயன்படுத்துவார். एलीशा को परमेश्वर उपयोग करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. நிச்சயமா பயன்படுத்துவார். निश्चय इस्तेमाल करेगा, ஏன்னா ஆண்டவர் தான் சொன்னாரு, क्योंकि परमेश्वर ने कहा எலிசாவை உன் ஸ்தானத்தில் நீ அபிஷேகம். एलीशा को तेरे स्थान में अभिषेक அப்ப कर. அந்த ஸ்தானத்திற்கான அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் वो என்றால் स्थान के अभिषेक को परमेश्वर दिया है तो அதற்கான வரங்களையும் கர்த்தர் கொடுப்பார். उसके लिए वरदान को भी परमेश्वर देगा. நிச்சயமாக எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசியா எலியாவுக்கு அப்புறம் வந்திருப்பார். निश्चय के एलीशा एक बड़े एक नबी के रूप में एलीशा के बाद आया रहेगा, ஆனாலும் கூட लेकिन फिर भी எலிசாவுக்கு एलीशा के ஒரு लिए வாஞ்சை இருந்தது. एक चाहत थी, எனக்கு எலியாவை காட்டிலும் இரட்டிப்பான வரம் வேண்டும். मुझे एलिया से भी बढ़कर दुगना वरदान இந்த चाहिए. வரம் வேண்டும் என்கிற வாஞ்சையை கொடுத்ததுதான் अभिषेகம். ये जो वरदान चाहिए करके चाहत को दी ना, वही अभिषेक ने दी है. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம எல்லாரும் அபிஷேகம் பெற்றவங்க. हम सब अभिषेक पाए लोग हैं. ஹல்லேலூயா. மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் அபிஷேகம் பெற்றவங்க தான் இருக்கிறோம். ज्यादा लोग यहाँ पे अभिषेक पाए लोग हैं. எத்தனை பேர் வரம் வேணும்னு கேக்குறோம்? कितने लोग वरदान चाहिए करके मांगते हैं? அபிஷேகம் வேணும் எல்லாரும் கேட்டிருக்கிறோம். अभिषेक चाहिए करके सब लोग ஆனா मांगते हैं, எத்தனை பேர் लेकिन कितने लोग எனக்கு வரங்களை தாங்க, मुझे वरदानों को நான் दीजिए, பிசாசு துரத்தணும், मैं दुष्टात्मा को भगाना நோய்களை है, குணமாக்கணும், बीमार को चंगा करना है, சுவிசேஷம் அறிவிக்கணும், सुसमाचार प्रचार करना என் है, கைகளினால் அற்புத அடையாளங்கள் मेरे நடக்கணும். हाथों से अद्भुत चिन्ह होना है, நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் हम प्रार्थना करते समय மரித்தவர்கள் உயிரோட मरे எழும்பணும். लोग जी उठना है, ஆமா முடவ நடக்கணும், मुझे लंगड़ा
तरह चलना है। அந்த வரத்தை எத்தனை பேர் கேட்கறோம்? वो वरदान को कितने लोग मांगते हैं? ஏன்னா அந்த வாஞ்சை இல்ல நம்மட்ட. क्योंकि वो चाहत हमारे पास नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அந்த வாஞ்சை இல்ல அதனால கேட்கல. वो चाहत नहीं इसीलिए हम वो नहीं ஆனா அந்த मांगे। வாஞ்சை இருந்தால் अगर वो चाहत रहा तो நிச்சயமா அதற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். निश्चय उसके लिए हर दिन प्रार्थना அப்ப இந்த करेंगे। வாஞ்சையை கொடுப்பதுதான் जो वरदान जो चाहत को जो देती है அபிஷேகம். अभिषेक। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் அபிஷேகம். वही अभिषेक। அபிஷேகம் என்பது अभिषेक बोले तो இன்னும் வரங்களை நாட வைக்கும் நம்ம. और भी जो वरदान के ऊपर चाहने के लिए रखती है। அல்லேலூயா. हालेलुया। வரங்களை நாடுங்கள். वरदानों को बात जोइए। அல்லேலூயா. வரங்களை நாடுங்க. वरदानों के लिए बात விசேஷமாக जोइए। தீர்க்கதரிசன வரங்களை நாடுங்கள். विशेष करके भविष्य இத நாட வைப்பதுதான் அபிஷேகம். ये जो चाहने के लिए रखती है वही अभिषेक அப்போ है। நமக்குள்ளாக அபிஷேகம் வரும் பொழுது हमारे अंदर अभिषेक आते समय நாம் செய்ய வேண்டிய ஊழியத்திற்கான வரத்தை பெறுவதற்கு நம்மை வாஞ்சிக்க வைக்கும். हम जो करने वाले सेवा के लिए वरदानों को चाहने के लिए वो अभिषेक करती है। அல்லேலூயா. हालेलुया। வரங்களை கேளுங்க ஆண்டவர்ட்ட. वरदानों को मांगिए परमेश्वर நிச்சயமா से। ஆண்டவர் தருவார். निश्चय परमेश्वर देगा। அல்லேலூயா. हालेलुया। ஆனா அபிஷேகத்தோடு கேளுங்க. लेकिन अभिषेक के साथ मांगिए। அபிஷேகத்தில் நிறைந்து கேளுங்க. अभिषेक से भरकर मांगिए। ஆவியானவரே पवित्र आत्मा நான் உமக்காய் பயன்பட मैं வேண்டும். आपके लिए इस्तेमाल होना है। நான் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க मैं आपके लिए வேண்டும். उठकर प्रकाशित होना है। எனக்கு அபிஷேகம் மாத்திரம் போதாது. मुझे सिर्फ अभिषेक काफी नहीं है। வரங்களையும் தாங்கப்பா. वरदानों को भी दीजिए। ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் என்று சொன்னீரே. आत्मिक वरदानों के पीछे चाहिए करके कहा है। எங்களுக்கு அந்த வரங்களை தாங்க. हमें वरदानों को दीजिए। எங்க ஒரு எலிசா கேட்க முடியுதுங்க? ये एलिशा मांग सकता है। ஏன் நம்ம கேட்க முடியாது? क्यों हम नहीं मांग सकते हैं? நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பார். निश्चय परमेश्वर देगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அபிஷேகம் என்பது तो अभिषेक बोले तो வரங்களை நாட வைக்கும். तो वरदानों को चाहने के लिए रखें। வரங்களை பெறுவதற்கு வாஞ்சிக்க வைக்கும். वरदानों को पाने के लिए एक उम्मीद को डालेगी हमारे கடைசியா கொண்டு சொல்லி நான் அடுத்த ஜெபத்திற்கு போறோம். आखिरी में कहकर प्रार्थना में जाने वाले हैं। 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा जब 13 अध्याय उसके 23 वचन को देखते हैं। எலிசா மரித்து போய் விட்டார். एलिशा मर गया। ஒரு மரித்த பிணத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். एक मरे हुए एक शव को वहां पर लाते हैं। கொண்டு வரும் பொழுது ले आते समय சில எதிர்படை வரும் பொழுது विरोधी दल आते समय இந்த பிணத்தை எடுத்து எலிசாவின் கல்லறையில் போட்டு ये விட்டார்கள். लोथ को उठा के एलिशा के कब्र में डाल दिए। அந்த காலத்துல கல்லறை சும்மா அப்படி ஒரு குகையில தான் இருக்கும். उस समय जो उन दिनों में जो कब्र जो है गुफा के रूप में रहती है। அல்லேலூயா. हालेलुया। என்னமோ தெரியல எலிசாவின் கல்லறையை மூடவே இல்லைன்னு நினைக்கிறேன். एलिशा के कब्र को बंद ही नहीं किया लगता है। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து கல்லத்தான் திறந்திருக்குன்னு பார்த்தா எலிசாவின் கல்லையும் திறந்தா இருந்திருக்கு. यीशु मसीह की कब्र खुली थी, हम सोचे थे एलिशा की कब्र भी खुली थी। திறந்திருக்க போய்தான அதுல எலும்புல போய் பட்டுச்சு. इसीलिए खुला था, इसीलिए उनका हड्डी में जाके लगी। அல்லேலூயா. हालेलुया। எலும்புல போய் பட்ட உடனே அந்த மனிதன் எலும்பி உயிரோட நிற்கிறான். जो हड्डी पर लगते ही वो जो मरा हुआ व्यक्ति जी उठकर खड़े रहता है। அபிஷேகம் என்பது अभिषेक बोले तो கல்லறைக்குள்ளும் கிரியை செய்யும். कब्र के अंदर भी क्रिया करेगी। அல்லேலூயா. हालेलुया। கல்லறைக்குள்ளும் कब्र के अंदर भी உயிரோட எழும்ப வைக்கும். जिलाएगी। அல்லேலூயா. அபிஷேகம் என்பது என்ன தெரியுமா? अभिषेक बोले तो क्या है? அநேகரை எழும்ப வைக்கும். कई सालों को जिलाएगी। அநேகரை உயிர்ப்பிக்க வைக்கும். कई सालों को जिलाएगी। உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தால் अगर आपके अंदर अभिषेक हो तो நீங்க அநேகரை உயிர்ப்பிக்க முடியும். आप कई सालों को जिला सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஏன் முடியாது? क्यों नहीं हो सकती எத்தனை है? பேர் மரித்து போய் கிடக்குறாங்க? कितने लोग मरे हुए पड़े हैं? எத்தனை பேர் பாவத்துல கிடக்குறாங்க? कितने लोग पापों में पड़े हैं? எத்தனை பேர் சாபத்துல மரித்து कितने लोग கிடக்குறாங்க? श्राप में मरे हुए पड़े हैं? எத்தனை பேர் நரகத்துக்கு நேராக कितने लोग ஓடிக்கொண்டிருக்கிறாங்க? नरक की ओर दौड़ रहे हैं? அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு நம்மட்ட இருக்கிறது. उसको उनको जिलाने की जिम्मेदारी हमारे ऊपर ஆண்டவர்ட்ட है। கேளுங்க. परमेश्वर से मांगिए। ஒரு எலிசாவின் எலும்பு கூட एक एलिशा की हड्डी भी மரித்தவனை உயிர்ப்பிக்க முடியும் एक என்றால் मरा हुआ व्यक्ति को जिला सकती है। तो எனக்குள்ளா இருக்கிற அபிஷேகம் ஏன் உயிர்ப்பிக்க முடியும்? मेरे अंदर जो अभिषेक क्यों नहीं जिला सकती? எனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் மரித்தவர்களை உயிர்ப்பிக்கும். मेरे अंदर जो अभिषेक मरे लोगों को जिलाती है, அப்படி अநேகரை உயிர்ப்பிக்கத்தக்கதாக वैसे कई सालों को जिलाने लायक கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும். प्रभु हमें इस्तेमाल करना है। அல்லேலூயா. हालेलुया। அபிஷேகம் என்பது ஸ்தானத்தை கொடுக்கிறது. अभिषेक बोले तो स्थान को देती है। அபிஷேகம் அடையாளத்தை கொடுக்கிறது. अभिषेक चिन्ह को देती है। அபிஷேகம் அர்ப்பணிப்பை கொடுக்கிறது. अभिषेक समर्पण को देती है। அபிஷேகம் வரங்களை நாட வைக்கிறது. अभिषेक वरदानों को छाने के लिए रखती है। அபிஷேகம் உயிர்ப்பிக்கிற வல்லமையை கொடுக்கிறது. अभिषेक जिलाने वाली सामर्थ्य को देती இந்த है। அபிஷேகத்தை இன்னைக்கு பெற போகிறோம். ये अभिषेक आज हम पा लेने वाले கர்த்தர் हैं। உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु ही आपको आशीष ஒரு करेगा। சில நாம் எல்லாரும் एक बार खड़े हो जाएंगे। ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். परमेश्वर को समर्पण करने அப்பா ஒரு वाले हैं। எலிசாவை போல एक एलिशा के समान சீக்கிரமா எழும்புங்க. जल्दी से उठिए। நேரம் குறைவா இருக்கிறது. समय कम है। நம்ம கொஞ்ச நேரத்துல ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுட்டு நம்ம முடிக்க போகிறோம். हम थोड़े समय में प्रभु के अभिषेक पाकर खत्म करने எல்லாரும் वाले கண்களை हैं। மூடிக்கொள்ளுங்க. सब आंखों को बंद कर உண்மையா लीजिए। இப்ப ஒப்பு கொடுக்க போகிறோம். सच्चाई से समर्पण करने वाले हैं। எலிசாவுக்குள்ளாக एलिशा के अंदर அந்த அபிஷேகம் வந்த பொழுது என்ன நடந்தது? वो अभिषेक आते ही क्या हुआ? அதே போல எனக்குள்ள ஒரு மாற்றம் वैसे வேண்டும். मेरे अंदर एक बदलाव है। என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும். मेरे भी जीवन में एक बदलाव எத்தனை பேர் चाहिए? எதிர்பார்க்கறீங்க? कितने लोग बात जोते हैं? எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறது தான் मुझे அபிஷேகம். एक स्थान को देती है वही अभिषेक। இன்னைக்கு நீங்க என்ன ஸ்தானத்துல இருக்கிறீங்க? आज आप कौन से स्थान में அத हैं? பத்தி கேர் பண்ண வேண்டாம். उसके बारे में चिंता मत அத பத்தி कीजिए। கவலைப்பட வேண்டாம். उसके बारे में चिंता मत நீங்க ஒரு कीजिए। சாதாரண வயல்ல நிக்கிற ஒரு எலிசாவை கூட आप एक साधारण खेती में खड़े रहने एलिशा को भी இஸ்ரவேல் தேசம் அறிகிற ஒரு எலிசாவை மாற்ற முடியும். इस्राएल देश के राज करने वाले एलिशा के रूप में ஒரு बदल सकता தீர்க்கதரிசியாய் है। மாற்ற முடியும். एक नबी के रूप में बदल सकता அதுதான் है। கர்த்தருடைய அபிஷேகம். वही प्रभु की अभिषेक। உங்களுடைய ஸ்தானத்தை आपके स्थान ஒரு को உயர்ந்த ஸ்தானத்துக்கு நேராக நடத்துவதுதான் அபிஷேகம். एक ऊंचे स्थान को चलाने वाली अभिषेक இன்னைக்கு எனக்கு அந்த है। ஸ்தானம் என்று எத்தனை பேர் கேட்க आज போறீங்க? मुझे वो स्थान चाहिए कितने लोग मांगने वाले அப்பா हैं? இந்த உலகத்துல पिता ये जगत நான் में உமக்காக ஊழியம் செய்ய போகிறேன். मैं आपके लिए सेवा करने वाला हूं। உம்முடைய சாதனத்தில் என்னை வைத்திருக்கிறீர்.
வைத்திருக்கிறீங்க. आपके स्थान मुझे रखा நான் है। அநேகரை சீஷராய் மாற்ற வேண்டும். कैसे लोगों को छेले बनाना है, அநேகரை உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். कैसे लोगों आपके सुसमाचार को बताना எனக்குள்ளாக அந்த है। அபிஷேக கிரியை செய்வதாக. मेरे अंदर अभिषेक क्रिया करे। நான் இந்த உலகத்தில் உமக்கென்று வாழும் பொழுது, दुनिया में आपके लिए जीते समय, உமக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது, आपके लिए सेवा करते समय, உன்னதத்தில் இருக்கிற பிதாவினால் स्वर्गीय पिता से கனப்படத்தக்கதாக आदरणीय पाकर, உன்னதத்தில் நீர் இருக்கிற இடத்திலே स्वर्गीय स्थान में रहने वाले எனக்கு जगह ஒரு ஸ்தானத்தை पर கொடுக்க போகிறீர். मुझे एक स्थान எனக்கு को ஒரு देने वाले ஸ்தானத்தை கொடுக்க போகிறீர். मुझे एक स्थान को देने என்று वाले விசுவாசிக்கிறவர்கள் ऐसे विश्वास करने கரங்களை वाले தட்டி தேவனை ताली बजाकर மகிமைப்படுத்தி प्रभु की महिमा எனக்கு அந்த करेंगे। அபிஷேகத்தை मुझे தருவீராக. अभिषेक दीजिए। எனக்கு அந்த அபிஷேகத்தை मुझे अभिषेक தருவீராக. दीजिए। ரீமா ஷகரகதினமா எலிசாவுக்குள்ளாக வந்த அபிஷேகம் अभिषेक अंदर आयो, अभिषेक இன்றைக்கு உங்களுக்குள்ளாய் வரட்டும். आज आपके अंदर भी आए, உங்களுக்குள்ளாய் வரட்டும். आपके अंदर भी आए। Yes, உங்கள் ஸ்தானம் உயர்கிறது. आपके स्थान ऊंचा உங்கள் हो रही ஸ்தானம் है, உயர்கிறது. आपके स्थान ऊंचा हो உங்கள் रही ஸ்தானத்தை है, உயர்த்துகிற आपके அபிஷேகம் स्थान को ऊंचा करे உங்கள் अभिषेक, ஸ்தானம் மாறுகிறது. आपके स्थान बदल रही है। இதுவரைக்கும் நீங்கள் இருந்த ஸ்தானத்தை காட்டிலும் अब तक ஒரு மகிமையான ஸ்தானத்துக்கு நேராக एक महिमारूपी स्थान की கர்த்தருடைய ओर அபிஷேகம் நடத்தும். प्रभु की अभिषेक चलाएगी, கர்த்தருடைய அபிஷேகம் நடத்தும். प्रभु की अभिषेक நீங்கள் चलाएगी। அப்போஸ்தலர்களாய் மாற आप முடியும். प्रेरित बदल सकते हैं, தீர்க்கதரிசியாய் மாற முடியும். नबी बन सकते हैं, போதகர்களாய் மாற முடியும். उपदेशक बन सकते हैं, சுவிசேஷகர்களாய் மாற முடியும். सुसमाचारक बन सकते हैं, மேய்ப்பர்களாய் மாற முடியும். चरवा बन सकते हैं। அதுதான் அபிஷேகம். वही अभिषेक, அதுதான் वही அபிஷேகம். अभिषेक। இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் என்கிற ऐसे एक सेवक और ஒரு सेविका ஸ்தானத்தை बनकर எனக்கு கொடுத்திருக்கிறீரே. एक स्थान को मुझे आपने दिया அந்த है। அபிஷேகத்தின் மூலமாக वो अभिषेक के द्वारा நான் உமக்கென்று ஊழியம் செய்ய போகிறேன். मैं आपके लिए सेवा करने वाला உமக்கென்று हूँ, ஓட போகிறேன். आपके लिए दौड़ने वाला உமக்கென்று हूँ, இன்னும் ஓட போகிறேன். आपके लिए और இன்னும் दौड़ने எத்தனை वाला பேர் हूँ। அர்ப்பணிக்க போறீங்க? ऐसे किधर समर्पण करने वाले அர்ப்பணிங்க. हैं? समर्पण ஆண்டவரிடத்தில் कीजिए। அர்ப்பணிப்பு प्रभु தேவை. के पास समर्पण की जरूरत है। அபிஷேகம் ஒரு அர்ப்பணிப்பை கொடுக்கிறது. अभिषेक समर्पण को देती है। என்ன அர்ப்பணிப்பை கொடுக்கிறது? क्या समर्पण को देती நான் है? தேவனை சார்ந்து இருக்க मैं போகிறேன். परमेश्वर पर निर्भर होकर रहने நான் वाला தேவனை हूँ, சார்ந்து செய்ய போகிறேன். उसी के निर्भर होकर करने वाला हूँ। மஷகதன ஹூதுனமலக ரதுனகலகரபா ரிஹந்தனகலகரபா ஷிகரியலகதியுந்தனகலகலகரபா. சில பேருக்கு कुछ लोग को இந்த எண்ணங்கள் இருக்கிறது. ये विचार है, இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துக்கு நான் போக போறேன்னா ऐसे एक स्थान पे मैं जा सकता हूँ क्या? நான் எப்படி இதை செய்ய முடியும்? मैं कैसे कर सकता हूँ? என்னால இதை எப்படி நடத்த முடியும்? मेरे द्वारा कैसे हो सकती है? இந்த மாதிரி ஒரு மேன்மையான நிலைக்கு போவேன். ऐसे आदरणीय स्थान पे जाने के लिए அருமையான சகோதரரே, दे प्यारे भाइयों, அருமையான சகோதரியே, प्यारे बहनों, உங்களுக்கு ஏதோ ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். आपको परमेश्वर कुछ चिन्ह को दिया है, உங்களுக்கு ஏதோ ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर चिन्ह को दिया है। இந்த அடையாளத்தின் நிமித்தமாக इस चिन्ह के द्वारा உங்களுக்குள் சில சந்தேகங்களும் வரலாம். आपके अंदर कुछ संदेह भी आ सकती है। நானா இதை செய்ய क्या போகிறேன்? मैं ही करने वाला हूँ? ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பிற்கு परमेश्वर आपको बुलाए बुलाओ உங்களுக்குள்ளே में ஒரு கேள்வி, आपके अंदर प्रश्न, உங்களுக்குள்ளே கேள்வி, आपके अंदर एक सवाल, இதை நானா செய்ய போகிறேன், क्या मैं यही என் करने वाला மூலமாய் हूँ? செய்ய போகிறார் मेरे द्वारा करने वाला है। என்கிற கேள்வியோடு நின்று கொண்டு ऐसे இருக்கிறீர்களா? सवाल के साथ आप खड़े हैं என்கிற क्या? கேள்வியோடு நின்று கொண்டு सवाल के இருக்கிறீர்களா? साथ खड़े हैं क्या? ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுகிறார், पवित्र आत्मा कहता है, ஆவியானவர் சொல்லுகிறார், पवित्र आत्मा कहता உன்னுடைய है, கேள்விகளுக்கு பதில் என்ன தெரியுமா? आपके सवालों के जवाब क्या पता என்னை है? சார்ந்து கொண்டால், मेरे निर्भर हो तो, தேவனை சார்ந்து கொண்டால் परमेश्वर का निर्भर हो तो, உன்னால் எல்லாம் கூடும், तेरे द्वारा सब कुछ எல்லாமே होगी, கூடும். तेरे द्वारा सब நான் कुछ உனக்கு होगी। அடையாளத்தை காட்டினேனே, मैं तुझे चिन्ह को அந்த दिखाया हूँ, அடையாளம், वो चिन्ह, அந்த அடையாளம் वो चिन्ह உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், तेरे जीवन में पूरा உன்னுடைய होगी, வாழ்க்கையில் நிறைவேறும். तेरे जीवन में पूरा होगी। தேவனை சார்ந்து கொள், परमेश्वर निर्भर होकर மனிதனை रहना, அல்ல, मनुष्य के नहीं, மனிதனை அல்ல, मनुष्य के नहीं, தேவனை சார்ந்து கொள்ளுங்க, परमेश्वर के निर्भर தேவனை होकर சார்ந்து रहना, கொள்ளுங்க. परमेश्वर के निर्भर होकर रहना। நீங்க எதை பெற்றுக் கொண்டீங்களோ, आप किसे पा लिए, எதை கண்டீங்களோ, किसे देखे, அது நிச்சயமாய் நடக்கும், वो निश्चय होगी, அது நிச்சயமாய் वो நடக்கும். निश्चय होगी। ரீமா ஷகதீனமலக ருதுனமலக ரகதீனமா ரகந்தனகலகரபா ஷகரியலகதியாந்துனகலகரபா. அப்பா எனக்கு வரங்கள் வேண்டும், पिता मुझे वरदान ही चाहिए, இன்னும் வர வேண்டும்ப்பா. और भी वरदान चाहिए। எனக்கு இந்த அபிஷேகம் போதாது, मुझे अभिषेक काफी नहीं है, எனக்கு இந்த அபிஷேகத்தின் அடுத்த நிலை வேணும். मुझे अभिषेक का अगला कदम चाहिए। எத்தனை வருடம் இந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு இருப்பேன். कितने लोग कितने साल में अभिषेक देखते எனக்கு रहूंगा। வரங்கள் வேண்டும், मुझे वरदान ही चाहिए, ஆவிக்குரிய வரங்கள் தாங்கப்பா. आत्मिक वरदानों को दीजिए। எங்கள் சபையானது हमारे कलीसिया ஆவிக்குரிய 9 வரங்களையோ आत्मिक 9 वरदानों को பரிபூரணமாய் நிறைந்த சபையாய் மாற வேண்டும். परिपूर्ण होने वाली कलीसिया बनकर रहना है। அதற்கு அபிஷேகம் उसके लिए अभिषेक அந்த வாஞ்சையை கொடுக்க வேண்டும். चाहत को देगी, அபிஷேகம் அந்த வாஞ்சையை கொடுக்கிறது. अभिषेक को चाहत को देती है। உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தினால आपके अंदर जो अभिषेक है, உங்களுக்குள்ளாய் வரங்களை நாடுகிற आपके अंदर जो वरदानों की ஒரு चाहत எலிசாவை है, போல, एलिशा के ஒரு समान, எலிசாவை போல, एलिशा के समान, எலியாவே एलिया, நீங்க பெத்தேல் போனாலும் விட आप மாட்டேன், बेतेल के आते भी नहीं छोड़ूंगा, நீங்க எரிகோ போனாலும் விட आप மாட்டேன், एरिको के आते भी नहीं நீங்க छोड़ूंगा, யோர்தான் போனாலும் விட आप மாட்டேன். यरदन के आते भी नहीं எனக்கு छोड़ूंगा। எனக்கு வேண்டிய வரம் கிடைக்கிற मुझे வரைக்கும் देने वाला वरदान मिलने நான் तक உங்களை விடவே मैं மாட்டேன், आपको कभी नहीं நான் உங்களை छोड़ूंगा, விடவே மாட்டேன். मैं आपको कभी नहीं எத்தனை பேர் அந்த छोड़ूंगा। ஆவியானவர் அப்படி பிடிக்க போறீங்க? कितने लोग पवित्र आत्मा से पकड़ने वाले ஆவியானவர் हैं? எத்தனை பேர் அப்படி பிடிக்க पवित्र போறீங்க? आत्मा कितने लोग அப்படி ऐसे पकड़ने वाले பிடிக்கிறவர்கள், हैं? ऐसे पकड़ने அப்படி वाले, பிடிக்கிறவர்கள் ऐसे पकड़ने वाले, ஆவியானவரை பார்த்து கேளுங்க, पवित्र आत्मा देख के मांगिए, என்னை ஆவியின் வரங்களினால் நிரப்புங்கப்பா, आत्मिक वरदानों से भर दीजिए। அதுவரைக்கும் நான் உம்மை விட மாட்டேன். तब तक मैं आपको नहीं எனக்கு छोड़ूंगा। இரட்டிப்பான வரங்கள் मुझे வேண்டும், दुगना वरदान चाहिए, இரட்டிப்பான வரங்கள் வேண்டும், दुगना वरदान चाहिए, அது இப்பொழுதே வேண்டும், वो अभी चाहिए, இப்பொழுதே वो வேண்டும். अभी चाहिए, அதற்கான அபிஷேகத்தை उसके लिए अभिषेक को எங்களுக்கு இன்னும் தருவீராக, हमें और भी दीजिए, இன்னும் தருவீராக. हमें और भी दीजिए, ஒப்பு கொடுக்கிறவர்கள் समर्पण करने கரங்களை वाले, தட்டி தேவனை ताली बजाकर மகிமைப்படுத்தலாம். प्रभु की महिमा कीजिए। ரீமா ஷகரகலகரகதினமா, ரியலகலகரகதினமா, ஷகரியலகலகரகதினமா.
ரிகந்தனகலகரகதினமோ ஷகரியலகலகரபா. எலிசாவுடைய கல்லறை கூட एलिशा की कब्र भी மரித்தவனை உயிர்ப்பிக்கும். मरा हुआ व्यक्ति को जिलाती है। எலிசாவின் எலும்புகள் கூட एलिशा की हड्डी भी மரித்தவனை உயிர்ப்பிக்கும். मरा हुआ व्यक्ति को जिलाती है। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या पता है? அந்த எலும்புகளுக்குள் அபிஷேகம் वो हड्डियों के अंदर अभिषेक है। அந்த எலும்புகளுக்குள் அபிஷேகம் वो இருந்தது. हड्डियों के अंदर अभिषेक थी। எலிசா மரித்தாலும் एलिशा मरा फिर भी எலிசாக்குள்ள இருந்த அபிஷேகம் மரிக்கவில்லை. एलिशा के अंदर जो अभिषेक वो नहीं मरी। எலிசாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் மரிக்கவில்லை. एलिशा के अंदर जो अभिषेक वो नहीं मरी। இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் என்ன வாஞ்சை இருக்கிறது? आज सबके लिए क्या चाहत है? எனக்குள்ளாக मेरे अंदर இந்த அபிஷேகத்தை தாங்கப்பா. ये अभिषेक को दीजिए। மரித்து கொண்டு இருக்கிற मरते हुए रहने वाले மரித்து கொண்டு இருக்கிற जब मरने वाले लोगों को ஜனங்களை உயிர்ப்பிக்கணும். जिलाना है। हम என் ஜனங்களை உயிர்ப்பிக்கணும். मेरे लोगों को जिलाना है। என் சொந்தங்களை உயிர்ப்பிக்கணும். मेरे खुद के लोगों को जिलाना என் है। நண்பர்களை உயிர்ப்பிக்கணும். मेरे दोस्तों को जिलाना है। என் கூட வேலை பார்க்குற என் கலிக்கு உயிர்ப்பிக்கணும். मेरे साथ काम करने वाले मेरे साथियों को जिलाना है। அந்த அபிஷேகத்தை தாங்க. मुझे अभिषेक को दीजिए। என் கூட படிக்கிற அந்த பிள்ளை உயிர்ப்பிக்கணும். मेरे साथ पढ़ने लोग அவங்க மரித்து போய் கிடக்குறாங்க. वो मरे हुए पड़े हैं। பாவத்துல மரித்து இருக்கிறாங்களே. पाप में मरे हुए पड़े हैं। அவங்கள உயிர்ப்பிக்க எனக்குள்ளாக அபிஷேகம் வரட்டும். उनको जिलाने के लिए मेरे अंदर अभिषेक आने दो। எத்தனை பேருக்கு இந்த தாகம் இருக்க போகுது? कितने लोगों को ये प्यास रहने वाली है? ஆத்ம பாரம் எத்தனை பேருக்கு? ये आत्मा की बोझ कितने लोग को है? ஆவியானவரே, हे पवित्र आत्मा, என்ன பயன்படுத்துங்கப்பா. मुझे इस्तेमाल कीजिए। எங்களை பயன்படுத்துங்கப்பா. हमें इस्तेमाल कीजिए। மரித்து கொண்டிருக்கிற ஜனங்களை உயிர்ப்பிக்கணுமே. मरने वाले लोग को हम जिलाना है। என் ஜன நரகத்திற்கு போக கூடாதுப்பா. मेरे लोग नरक पे नहीं जाना है। என் சொந்தங்க நரகத்துக்கு போக मेरे கூடாது. खुद के लोग नरक पे नहीं जाना है। என் ஃப்ரெண்ட்ஸ் நரகத்துக்கு போக கூடாது. मेरे दोस्तों नरक में नहीं जाना है। அவங்கள உயிர்ப்பிக்கணும்பா. उनको जिलाना है। அவங்கள உயிர்ப்பிக்கணும். उनको जिलाना है। என்ன ஒரு எலிசா போல பயன்படுத்துங்க. एलिशा के समान எங்களை इस्तेमाल ஒரு எலிசா போல பயன்படுத்துங்க. एलिशा के समान इस्तेमाल எத்தனை பேர் கேட்க कीजिए। போறீங்க? कितने लोग मांगने वाले வாயை हैं? திறந்து கேளுங்க. मुंह खोल कर मांगिए। நான் உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. जिलाने वाला अभिषेक मुझे நான் दीजिए। இப்போ உயிர் உள்ளவனாய் இருக்கிறேன். मैं अभी जीवित हूँ। நான் உயிர் உள்ளவனாய் இருக்கிறேன். मैं अभी जीवित हूँ। நான் உயிர் உள்ளவனாய் இருக்கிறேன். मैं अभी जीवित हूँ। அநேகரை உயிர்ப்பிக்கத்தக்கதாக, कैसे लोग जिलाने அநேகரை लायक, உயிர்ப்பிக்கத்தக்கதாக कैसे लोग जिलाने எனக்குள்ளான लायक, அபிஷேகம் मेरे अंदर अभिषेक கிரியை செய்யும்படியாக क्रिया करने के लिए, என்னிடத்தில் வெளிப்படுவதாக मेरे अंदर से प्रकट होने என்னை के ஒப்புக் लिए, கொடுத்தவர்களாய் समर्पण ஆவியில் करेंगे நிறைந்து लोग। துதிக்க துதிக்க आत्मा में ஒரு स्तुति வித்தியாசமான करते அனுபவத்திற்கு करते, நேராக एक अलग अनुभव की ओर, வரும் நாட்கள் வரப்போகிறது. आने वाले दिन में வரும் आने वाली நாட்கள் है। வரப்போகிறது. आने वाले दिन आने वाली है। மஷகரகலிகலகரகதினம் हालेलूया ரியலகரகதினமோ சியாக்கலகலகரகதினம். உங்களுடைய வார்த்தைகள் அநேகரை உயிர்ப்பிக்கும். आपकी बातें कैसे लोग जिलाएगी? நீங்க சொல்லுகிற ஆலோசனை உயிர்ப்பிக்கும். आप जो कहने वाले सम्मति जिलाएगी। நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உயிர்ப்பிக்கும். आप जो करने वाले प्रार्थना जिलाएगी। அப்படிப்பட்ட உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தை ऐसे जिलाने वाला अभिषेक ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर आज हमें दिया है। கேட்ட வசனத்தை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். जो सुने वचन के लिए समर्पण करने वाले हैं। ஜெபிக்கலாம். सूर्य पिता आपको धन्यवाद देते हैं प्रभु। आज प्रभु जी आपके वचन के द्वारा हमसे बातें की, इसलिए धन्यवाद देते हैं प्रभु। आपके जो इस अभिषेक हमें चिन्ह देती है प्रभु जी, हमें स्थान को देती है, धन्यवाद करते हैं प्रभु. ஏசப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்தின் மூலம் கர்த்தாவே எங்களுடன் பேசினீர். கர்த்தாவே அபிஷேகத்தின் மூலமாய் ராஜாவே ஆவியானவரே எங்களுடன் இடைப்பட்டிருப்பா துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தானத்தையும் கர்த்தாவே அடையாளத்தையும் தகப்பனே ஏசப்பா உம்மை சார்ந்திருக்கிற அந்த கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த நோக்கத்தையும் தகப்பனே ஏசப்பா வரங்களை நாடுகிற கர்த்தாவே அந்த நோக்கத்தையும் தகப்பனே ஏசப்பா எங்களுக்கு கொடுத்தது, அதற்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. पवित्र आत्मा आपके निर्भर होकर रहने के लिए एक चिन्ह एक स्थान को प्रभु जी वरदानों को पीछे हो लेने के लिए वरदानों को छाने के लिए वैसे एक चाहत को हमारे हृदय में जो डाल दी, इसलिए धन्यवाद देते हैं प्रभु. सिर्फ आपके वरदान आपके जो अभिषेक जो है हमें कई सारे लोगों को जिलाने लायक है. एक एलिशा के अभिषेक जो है प्रभु वो हड्डियों के अंदर पहुंच की थी प्रभु. आज भी हमारा अभिषेक ऊपर से डालकर वो बाहर बह के जाने वाली बनकर नहीं, हमारे अंदर बहकर आने वाले एक अभिषेक बनकर रहना है. ये सब ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் மேல் இந்த ஊற்றப்பட்ட இந்த அபிஷேகம் ராஜாவே அது எங்கள் மேல் கர்த்தாவே ஊற்றப்பட்டு அது கர்த்தாவே எங்களுக்குள்ள வராம வெளியே போகிறத மட்டும் இராதபடி எங்களுக்குள்ள ஊடுருவி தகப்பனே எங்கள் ஒவ்வொருடைய கர்த்தாவே எலும்புக்குள்ளாய்களின் தகப்பனே அது ஊடுருவி வர நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஒரு எலியாவின் அபிஷேகம் தகப்பனே எலிசாவின் அபிஷேகம் தகப்பனே எப்படி கர்த்தா ஒரு மரித்தவனையும் தகப்பனே அது கர்த்தாவே சபா ஸ்தோத்திரிக்கிறேன் டாடி அது உயிரோட எழுப்பினதோ அதே போல ராஜாவே சபா எங்களுடைய அபிஷேகமும் தகப்பனே ஏசப்பா எத்தனையோ பேர் கர்த்தாவே செத்து கொண்டிருக்கிற பாவத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற தகப்பனே நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற தகப்பனே என் கண் முன்னாய் கர்த்தாவே அது நடந்து கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் தகப்பனே ஏசப்பா எங்களுடைய அபிஷேகம் அவளை மாற்றத்தக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறேன் டாடி அந்த கர்த்தாவே சபா அபிஷேகத்துக்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் முற்றிலுமாய் अर्पणिக்கிறோம் அதையே சார்ந்து நிற்கிறோம் தகப்பனே. हाँ प्रभु जी उस अभिषेक की ओर हमें अपने आप को समर्पण करते हैं अर्पण करते हैं उसी में निर्भर होकर रहने के लिए अपने आप को पूरे रीति से दे देते हैं प्रभु. सारे लोग को प्रभु जी आपके हाथों में देते हैं यीशु मसीह के नाम से मांगते पिता आमेन. यीशु नाम में केट्कुरोम पितावे आमेन.